مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. توسلنا ببسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله بأهل البدر يا الله بأهل البدر يا الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله على ياسين حبيب الله. الحمد لله الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه وأشهد أن محمدا عبده ورسوله الداعي إلى رضوانه والهادي إلى إحسانه صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة. قال رسول الله صلى الله عليه وسلم من أحب سنتي فقد أحبني. صدق الله العلي العظيم. விண்ணையும் மண்ணையும் படைத்து நம்மை எல்லாம் இங்கு ஒன்று கூட செய்த அந்த வல்லோனுக்கு கோடான கோடி புகழ் உண்டாகட்டுமாக. நமக்கெல்லாம் சத்திய மார்க்கத்தை சொல்லித் தந்த வாழ்ந்து காட்டிய எம் உயிரான இம்முயிருக்கும் உயிரான எம் உயிரிலும் மேலான எம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் ஈட்டி முனைக்கு முன்னால் நின்ற போது ஒருபோதும் தங்களது ஈமானை விட்டு கொடுக்காத உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தபஉத் தாபியங்கள், குறிப்பாக அமர்ந்திருக்கும் நாம் எல்லோரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். மிக சிறந்த ஒரு மஜ்லிஸ் சபையில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இதுபோன்று அல்லாஹ் தஆலா நாளை நம்மை சுவனத்திலேயும் ஒன்று கூட செய்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவனத்தில் சேர்ந்திருக்கும் பாக்கியத்தை தருவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சாப்பிடக்கூடிய இன்னும் சேர்ந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா இந்த மஜ்லிஸின் பொருட்டினால் நம் எல்லோருக்கும் தருவானாக. ஆக சிறந்த ஒரு சபை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசக்கூடிய சபை இது. முதலாவதாக நாம் சபைகளினுடைய
மகத்துவம் என்ன என்பதை கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை போன்று பல சபைகள் நடத்தப்படுகிறது, மஜ்லிஸ்கள் நடத்தப்படுகிறது. அல்லாஹ்வை நினைவு கூறப்படும், நபிமார்களை நினைவு கூறப்படும், சஹாபாக்கள் நினைவு கூறப்படும், இறைநேச செல்வர்களை நினைவு கூறப்படும். இந்த சபைகளினுடைய தவாபு என்ன என்பதை யஹ்யா உலூமுத்தீன் கிதாபிலே இமாம் அவர்கள், கஸாலி இமாம் அவர்கள் அழகாக நமக்கு பதிவு செய்வார்கள். ரலியல்லாஹு அன்ஹு. மௌத்தினுடைய சமயத்திலே சில மலக்குகள் வந்து அந்த மனிதனோடு பேசுவார்கள். அந்த மனிதன் சக்கராத்து நிலையில் இருக்கும் போது, ஜஸாக்கல்லாஹு அன்னா ஹைரா, ஓ மனிதனே உனக்கு நற்கூலி கிடைக்கட்டும் என்று மௌத்தினுடைய நேரத்தில் வந்து ஒரு மனிதனுக்கு ஜஸாக்கல்லாஹ் சொல்லுவாங்க. அந்த மனிதன் வியந்து பார்ப்பான். மலக்குகள் நமக்கு எதற்காக வேண்டி நன்றி செலுத்துகிறார்கள்? இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு ஏதாவது செய்தால் மனிதர்களுக்கு மத்தியில் பேசக்கூடிய, பரப்பக்கூடிய அந்த வார்த்தை அது மலக்குகளின் வாயிலிருந்து ஒரு மனிதனை பார்த்து சொல்லப்படும் போது அந்த மனிதன் வியந்து பார்ப்பான், ஆச்சரியப்பட்டு பார்ப்பான். இந்த மலக்கு நமக்கு எதற்காக ஜஸாக்கல்லாஹ் என்கிற நன்றியை தெரிவிக்கிறார், அல்லாஹ் உனக்கு நற்கூலி வழங்கட்டும் என்று ஏன் துஆ செய்கிறார் என்று வியந்து பார்க்க அந்த மலக்கு அழகாக சொல்வார், ருப்ப மஜ்லிஸின் சிதகின் அஜ்லஸ்தனா, ருப்ப மஜ்லிஸின் சிதகின் அஜ்லஸ்தனா. எத்தனையோ நல்ல நல்ல இறைவனை பற்றி பேசக்கூடிய, நபிமார்களை பற்றி பேசக்கூடிய, சஹாபாக்களை பற்றி, இறைநேசர்களை பற்றி பேசக்கூடிய அந்த சபைக்கு நீ சென்றாய், நீ அமர்ந்தாய், அங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் பங்கெடுத்தாய், நீ கேட்டாய். உன் பின்னால் நாங்களும் தொடர்ந்து வந்தேன் உன் நன்மைகளை எழுதுவதற்காக வேண்டி. எனவே அந்த சபைகளில் ஒன்னால் எங்களுக்கும் பாக்கியம் கிடைத்தது. அந்த நல்ல சபையில் நீ அமர்ந்தாய், உன் சவாபை எழுதுவதற்காக உன்னை பின்தொடர்ந்தோம். கடைசியில் பார்த்தபோது புனிதமான சபை, அந்த சபையில் எங்களையும் அமர செய்து விட்டாயே, எனவே உனக்கு அல்லாஹ்விடமிருந்து நற்கூலி கிடைக்கட்டும் என்று அந்த மலக்குகள் துஆ செய்வார்கள் அல்லவா? அந்த கண்ணியமான சபையில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த சபையில்லாத வெளியில் எந்த சபை இருந்தாலும் இதைவிட சிறந்த சபையாக இருக்க முடியாது. நபியினுடைய வாழ்வை பற்றியும் வரலாற்றை பற்றியும் நாயகத்தினுடைய குணங்களை பற்றியும் பேசக்கூடிய சபைகளை விட உலகத்தில் சிறந்த சபை எந்த சபையாக வேண்டும் இருக்க முடியாது. ஆக இந்த சபையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அந்த துஆ கிடைக்கும், கூலி கிடைக்கும் என்பதை ஞாபகம் வைத்ததாக நாம் சபையில் அமர்ந்திருக்க வேண்டும். மிகப்பெரிய தவாபை பெறக்கூடிய சபை இது. இதற்கு ஆப்போசிட்டா சில மனிதர்களுக்கு மலக்குமார்கள் பொதுவா செய்வார். லா ஜஸாக்கல்லாஹு அன்னா கைரா, அல்லாஹ்விடமிருந்து உனக்கு கூலியே கிடைக்க கூடாது, உனக்கு சாபம் உண்டாகட்டும் என்று மலக்குகள் அந்த மனிதனை திட்டுவார்கள். பயந்து நடுங்கி விடுவான். இங்க மூத்த நேரத்தில் எல்லாமே ஒரு மனிதனுக்கு கண்ணுக்கு தெரியும் சொல்லுவாங்க. ஒரு சில விஷயங்கள் நீங்க சக்கராத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை பார்த்தா தெரியும். அங்கன்னு திரும்பி திரும்பி வேந்த பார்ப்பாங்க. மலக்குகள் கண்ணிற்கு தெரிவார்கள் என்று சொல்வார்கள் இமாம்கள். மலக்குகள் பார்ப்பார்கள், வருவார்கள். ரூஹ் எடுக்கும் போதே அந்த மலக்குகளை அந்த மனிதர் பார்ப்பார். எத்தனை நாம் அந்த காணொளிகளை பார்க்கிறோம். கண் நிலை குத்தி மேல் தடுமாறி நிற்பானையே, மலக்கள் ரூஹ் எடுத்து விட்டு மேல் பறந்து செல்வதனால்தான் கண்கள் நிலை குத்தி தடுமாறி நிற்கும் என்று சொல்வார்கள். ஆக மலக்குகளை ஒரு மனிதன் பார்ப்பான் அவன் வாழ்வு முடியக்கூடிய நேரத்தில். இந்த மலக்கு வந்து அவனுக்கு பதுவா செய்வார், லா ஜஸாக்கல்லாஹு அன்னா, உனக்கு கூலியே கிடைக்க கூடாது. என்ன இப்படி திட்டாரு? இந்த மலக்கு சொல்வார், இதுக்கு ஆப்போசிட்டான சபை. ருப்ப மஜ்லிஸின் கிதிபின் அஜ்லஸ்தனா. எத்தனையோ கெட்ட கெட்ட மஜ்லிஸ்களுக்கு, சபைகளுக்கு நீ சென்றாய், தேவையில்லாத காரியங்களில் பங்கெடுத்தாய், தேவையில்லாமல் அரட்டை அடித்தாய், மற்றவர்களை கேலி செய்வதற்காக வேண்டிய சபைக்கு போனாய். அந்த சபைக்கு உன் தீமையை எழுதுவதற்கு நாங்களும் வந்து விட்டோம். அந்த சபையில் எங்களையும் நீ அமர வைத்து விட்டாயே மனிதா. எனவே லா ஜஸாக்கல்லாஹு அன்னா, உனக்கு அல்லாஹ்விடமிருந்து கூலியே கிடைக்க கூடாது. நீ சென்ற சபை
அது தவாபி இல்லாத எந்த ஒரு பயனளிக்காத சபை, உனக்கு நற்கூலியை கிடைக்க கூடாது என்று மலக்குகள் பதுவா செய்வார்கள் அல்லவா? அப்படிப்பட்ட சபை அல்ல இது. மலக்குகளினுடைய மிகப்பெரிய துஆவை வாங்கக்கூடிய சபை இது. மலக்குகள் நமக்கு துஆ செய்வார்கள். ஆக அந்த சபையில் தான் நாம் அமர்ந்திருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படிப்பட்ட துஆ நாம் எல்லோருக்கும் கிடைப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மீலாத் பயான் தானே இது. ரசூலுல்லாஹினுடைய பிறந்த நாள் வருகிறது என்பதை குறித்து உண்டான பயான். இமாம்கள் நபியினுடைய இந்த மீலாதை குறித்து அழகாக பதிவு செய்வார்கள். இந்த மீலாது தினம் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது தெரியுமா? நம்ம கிட்ட கேட்டா இந்த 365 நாள்லயே ரொம்ப ஸ்பெஷலான நாள் என்னன்னு கேட்டா நம்ம அன்னைக்கு தான் எல்லாரும் பள்ளிக்கு போவோம், லைலத்துல் கத்ர். அப்படிதானுங்க? ஜும்மாவை விட அன்னைக்கு ரொம்ப அதிகமான கூட்டமே இருக்கும். எல்லா மனிதர்களும் வந்து விடுவார்கள். ஆக ஏன் மலக்குகள் எல்லாம் இறங்கக்கூடிய இரவு, குர்ஆன் இறங்கிய இரவு என்றெல்லாம் அதற்கு விளக்கம் சொல்வார்களே. அந்த லைலத்துல் கத்ரை விடவும் மீலாதுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினம் 3 விதத்தில் சிறப்பை பெறுகிறது என்று இமாம்கள் சொல்லித் தருவார்கள். இந்த லைலத்துல் கத்ரை விட ஷிஹாபுத்தீன் அஹ்மது கஸ்தலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மவாஹிபுல் லதுன்னியா என்கிற கிதாபிலே அழகாக பதிவு செய்வார்கள். லைலத்துல் கத்ர் இரவை விடவும் சிறப்பானது. ஏன் தெரியுமா? லைலத்துல் கத்ர் இரவு சிறப்பை பெறுகிறது. ஒரு காரணம், மலக்குகள் இறங்குகிறார். இந்த இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் சூரா ஓதுனா நமக்கு தெரியும். தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ், மலக்குகள் இறங்கி வருகிறார்கள். எனவே அது மிகப்பெரிய சிறப்பை பெறுகிறது என்று சொல்வார்களே. இது அப்படி அல்ல. மலக்குகளை விடவும் சிறந்த நபியே வெளிவந்த நாள் என்று சொல்வார்கள். மலக்குகள் வந்ததற்கு ஒரு நாள் சிறப்பை பெறுகிறது என்று சொன்னால், மலக்குகளை விடவும் சய்யிதுல் அன்பியா சய்யிதுல் அஸ்பியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கி வந்த நாள் அல்லவா இந்த உலகத்திலே. எனவே அந்த லைலத்துல் கத்ரை விடவும் இது சிறப்பு வாய்ந்தது. ஆக இரண்டாவது சொல்வார்கள், லைலத்துல் கத்ர் இரவு அது இந்த உம்மத்து முஹம்மதியாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு பாக்கியம் அல்ல, கிருபை அல்ல. யார் உம்மத்தை முஹம்மதியாவில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் அந்த லைலத்துல் கத்ர். ஆனால் ரசூலுல்லாஹ் பிறந்தது இந்த உம்மத்தை முஹம்மதியாவிற்கு மாத்திரமல்ல, ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அகிலத்திற்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருள்கொடை என்றல்லவா வருகிறது. அந்த லைலத்துல் கத்ர் முஸ்லிம் உம்மத்திற்கு மாத்திரமே தவாபை தேடி தந்தது, ரஹ்மத்தை தேடி தந்தது, பரக்கத்தை தேடி தந்தது. இந்த மீலாதுன் நபி பிறந்த நாள் அது அகிலத்திற்கே மிகப்பெரிய பரக்கத்தை அல்லவா பெற்று தந்தது. நபி பிறந்ததினால் காஃபிர்களுக்கும் கூட அதாபு குறைக்கப்பட்டது என்று வசனத்தில் வருகிறது. வமா கானல்லாஹு யுஅத்திபுகும் வஅன்த ஃபீஹிம், நபியே நீங்கள் இருக்கும் காலம் வரைக்கும் நாம் காஃபிர்களை கூட அழிக்க மாட்டோம் என்றல்லவா இறைவன் பதிவு செய்கிறார். முன்னுள்ள சமுதாயங்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக அழிக்கப்பட்டது. நம்முடைய சமுதாயங்கள் அப்படி அல்ல. பூமி புரட்டி போடப்பட்டதா அல்லது காற்றடித்து ஒரு கூட்டமே இறந்து போனதா என்று வரலாறு சொல்லிவிட முடியாது. ஆக என் பெருமானார் வந்தது இந்த அகிலத்திற்கே ரஹ்மத் என்று சொல்வார்கள். மூன்றாவதாக இந்த லைலத்துல் கத்ர் என்பது பெருமானாருக்கு வழங்கப்பட்டது என்று சொல்வார்கள். ஆனால் மௌலிதுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது பெருமானாரே வழங்கப்பட்டது. லைலத்துல் கத்ர் என்பது நபிக்கு அருளப்பட்டது. மீலாதுன் நபி என்பது நபியே அருளப்பட்ட நாள். ஆக இத்தனை சிறப்புகளில் லைலத்துல் கத்ரை விட நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மீலாது சபை, நபி பிறந்த அந்த மீலாதுன் நபி மீலாது நாள் அது மிகப்பெரிய கிருபையானது, பரக்கத்தானது, ரஹமத்தானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்தவர்கள் நபிதான். ஆக அந்த நபி பிறந்த தினம் நமக்கு பிறநாளை விடவும் இன்பமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ்.
இந்த சபையில் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு சும்மா அல்ஹம்துலில்லாஹ். ஆக நபியினுடைய மீலாத், முதலாவதாக நபியினுடைய பிறப்பை குறித்து துஆ செய்தது யார் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கஅபத்துல்லாஹ்வை கட்டி முடித்து விட்டு பல துஆக்களில் ஒரு துஆ இப்படி செய்வார்கள்: ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி. ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும், இவர்களிலிருந்து ஒரு தூதுவரை நீ அனுப்ப வேண்டும். யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, குர்ஆன்களை ஓதி காட்ட வேண்டும். வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா என்று 4 விதமான தன்மைகளோடு அந்த தூதுவர் இந்த உம்மத்திலிருந்து வர வேண்டும் என்று இப்ராஹிம் நபி அவர்கள் துஆ செய்துவிட்டு போக, அதே இப்ராஹிம் நபியினுடைய குடும்பத்திலிருந்தே வம்சத்திலிருந்தே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த போது இறைவன் அந்த இப்ராஹிம் நபிக்கு பதில் அளிப்பது போல் பதில் அளிப்பான். லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன் இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம், முஃமின்களுக்கு நாம் மிகப்பெரிய அருள் செய்து விட்டோம். லகத் மன்னல்லாஹ், அல்லாஹ் மிகப்பெரிய அருள் செய்து விட்டான். அலல் முஃமினீன், முஃமின்களுக்கு என்ன அருள் செய்தார், என்ன கிருபை செய்தார்? இது பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா என்று இப்ராஹிம் நபி அவர்கள் எந்த துஆவை செய்தார்களோ அதே 4 தன்மைகளை கொண்டு அல்லாஹ் தஆலா நபியை அனுப்பிவிட்டு சொல்வான்: லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன், இது முஃமின்களுக்கு கிடைத்த நாம் செய்த மிகப்பெரிய கிருபை என்று சொல்வான். அல்லாஹ்வே ரசூலுல்லாஹ் நமக்கு தந்ததன் கிருபை தான் சொல்றான், நியாமத்தின் தான் பதிவு செய்கிறார். ஆக இப்ராஹிம் நபி அவர்கள் துஆ செய்வார்கள். அந்த துஆவிற்கு பதிலாக நாம் நபியை கொடுத்தோம், முஃமின்களுக்கு மிகப்பெரிய நியாமத்தாக கொடுத்தோம் என்று மற்றொரு வசனத்தில் இறைவன் பதிவு செய்கிறான். 3வது வசனத்தில் இறைவன் சொல்வான்: வ அம்மா பிநிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ், முஃமின்களே உங்களுக்கு என்ன நியாமத்து உங்கள் ரப்பு செய்தானோ ஃபஹத்திஸ், அதை நீங்கள் பிரகடனப்படுத்துங்கள், அதை நீங்கள் சொல்லுங்கள், பரப்புங்கள் என்று அல்லாஹ் நம்மளை பார்த்து கட்டளை போடுகிறான். ஆக நமக்கு கிடைத்த மிகப்பெரிய கிருபை நியாமத்து ரசூலுல்லாஹ் நமக்கு கிடைச்சதுதானே, அதை நம்ம சொல்லத்தானே செய்யணும். இறைவன் அப்படித்தானே சொல்லலாம்: வம்மா பிநிஅமதி ரப்பிக், உன் ரப்பு உனக்கு என்ன நியாமத்து செய்தானோ ஃபஹத்திஸ், அதை நீ பிரகடனப்படுத்தி, அதை நீ சொல்லு என்று இறைவன் சொல்கிறான் அல்லவா. அந்த ஆயத்தை அமல் செய்வதுதான் இந்த மீலாது சபைகள் என்று நாம் சொல்ல வேண்டும், இந்த மீலாது பயான்கள் என்று நாம் சொல்ல வேண்டும். நமக்கு கிடைத்த மிகப்பெரிய நியாமத்து ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்வை பற்றி பேசுவதுதான் மீலாது சபை. ஆக அந்த சபைதான், அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இதை மக்பூலான சபையாக ஆக்குவானாக. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள், வாழ்ந்தார்கள். இறைவன் எல்லா வரலாறையும் சொல்லிவிட்டு மற்றொரு வசனத்தில் என்ன சொல்கிறார் தெரியுமா? நபியினுடைய நியாமத்தை, நபியை நமக்கு உமக்கு தந்ததை ஃபஹத்திஸ், நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு மற்றொரு வசனத்திலே இறைவன் சொல்வான்: லக்கத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துல் லிஉலில் அல்பாப், இந்த நபிமார்களினுடைய எல்லா வரலாற்றிலேயும் இப்ரத்துல் லிஉலில் அல்பாப், அறிவுடையவர்களுக்கு மிகப்பெரிய படிப்பினை இருக்கிறது என்று பதிவு செய்து காட்டுகிறார். ஆக நபியினுடைய வாழ்வை தெரிந்து கொள்வது மாத்திரம் இந்த மீலாது சபைகளின் நோக்கம் அல்ல. இப்ரத், ஒரு மனிதன் நபியினுடைய வாழ்வை கேட்டு என்ன படிப்பினை பெற்றான், நபியினுடைய அந்த குடும்ப வாழ்க்கையை தெரிந்து கொண்டு என்ன படிப்பினை பெற்றான், நபியினுடைய நற்குணங்களை தெரிந்து கொண்டு ஒரு மனிதன் என்ன படிப்பினை பெற்றான், நபியினுடைய வியாபாரத்தினுடைய முறைகளை தெரிந்து கொண்டு ஒரு மனிதன் என்ன படிப்பினைகளை பெற்றான். ஆக இதுதான் நோக்கம். ஆக மீலாத சபைகளில் பேசப்படும் கருத்துக்கள் அது கேட்கப்படுவதோடு மாத்திரமல்லாமல் ஒரு மனிதன் என்ன படிப்பினை பெற்றான் என்பதை நாம் உணர வேண்டும். ஆக நபியினுடைய வாழ்வை குறித்து, நபியை குறித்து இறைவன் சொல்லுவான்: லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த நபியினுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கிறது உஸ்வத்துன் ஹஸனா, அழகான ரோல் மாடல் உங்களுக்கு இருக்கிறது, முன்மாதிரி. முன்மாதிரின்னு மாத்திர இறைவன் சொல்லி முடிக்கல, ஹசனா, அழகான முன்மாதிரி.
நபியினுடைய எந்த செயல்பாடுகளை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் இதையே இப்படி பண்ணாங்கன்னு யாரும் முகசுளிக்கவே முடியாது. அழகான முன்மாதிரியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகாக கற்றுத் தந்தார்கள். சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறுநீர் கழித்து விட்டு வெளியே வரும்போது காஃபிர்கள் கிண்டல் அடிப்பார்கள். இன்னைக்கு போலைகள்லாம் போற மாதிரி உட்கார்ந்து போறீங்கள என்று அந்த சஹாபியை பார்த்து சொல்ல அழகாக அந்த சஹாபி பதில் அளிப்பாரு. ஓ மனிதரே, உங்கள் நபி இதையெல்லாம் சொல்லி தந்தாரா? இப்படி எல்லாமா உட்கார வேண்டும் என்று கேட்க அவர் அழகாக சொன்னார். ஆம், எங்கள் நபி இதையும் சொன்னார்கள். சிறுநீர் கழிக்கும் போது எப்படி கழிக்க வேண்டும், எந்த காலை முற்படுத்த வேண்டும், எந்த காலை பிற்படுத்த வேண்டும், சிறுநீர் கழிக்கும் போது என்னவெல்லாம் செய்ய வேண்டும், எப்படி வெளியே வர வேண்டும், எந்த காலை வைக்க வேண்டும், முதலாவதாக எந்த துஆவை ஓத வேண்டும், இது மாத்திரமல்ல எல்லாவற்றையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்து விட்டுதான் இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். அல்லவாக அழகான முன்மாதிரி அந்த காபிர்கள் வாயெடுத்து விடுவார்கள். எல்லா விஷயத்தையும் சொல்வார்கள், அழகாக சொல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி தருவார். எந்த இதை எடுத்து பார்த்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய முன்மாதிரி இல்லாம இந்த உம்மத்துக்கு இல்லாம இருக்க. ஒரு வியாபாரம் அது எப்படி செய்ய வேண்டும், நபியிடத்திலிருந்து மிகப்பெரிய பாடம் நமக்கு இருக்கிறது. ஒரு ஆசிரியர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நபியிடத்தில் மிகப்பெரிய பாடம் நமக்கு இருக்கிறது. ஒரு தலைவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நபியிடத்தில் பாடம் நமக்கு இருக்கிறது. ஒரு குடும்ப தலைவர், ஒரு கணவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நபியிடத்தில் பாடம் நமக்கு இருக்கிறது. ஒரு கணவன் ஒரு பிள்ளை எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நபியிடத்தில் பாடம் நமக்கு இருக்கிறது. ஒரு பிள்ளை எப்படி வளர்த்தெடுக்க வேண்டும், நபியிடத்தில் பாடம் நமக்கு இருக்கிறது. ஒரு நண்பர் எப்படி இருக்க வேண்டும், நபியிடத்தில் பாடம் நமக்கு இருக்கிறது. உறவினரோடு ஒரு மனிதர் எப்படி சேர்ந்து வாழ வேண்டும், நபியிடத்தில் நமக்கு படிப்பினை இருக்கிறது. எதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாமல் விட்டதில்லை. இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க எனக்கு தெரியாம போயிட்டேன் ஒரு மனிதர் கூட கை தூக்கி சொல்லிவிட முடியாது. எல்லாவற்றையும் இந்த சமூகத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு தான் சென்றார். இறைவன் சொல்வார், வஆதாக்கும் ரசூல ஃபஹுது, ரசூல் எதை கொண்டு வந்தாலும் ஃபஹுது, அதை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, ரசூல் எதை தடுத்தாரோ அதை நீங்கள் விலகி விடுங்கள், விட்டு விடுங்கள். ரசூல் செய்வதுதான் சட்டம். அவர் சொன்னால் அதற்கு நீங்கள் கட்டுப்படுவது மார்க்கம். அவர் தடுத்தால் அதை நீங்கள் விடுவதுதான் மார்க்கம் என்று இறைவன் சொல்கிறார். குல் அத்தீஉல்லாஹு வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்விற்கும் கட்டுப்படுங்கள், ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள். ஆக நபிக்கு கட்டுப்படும்படி இறைவன் என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறான் என்பதாக முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும், என் வார்த்தையை மதிக்க வேண்டும், என் வாழ்க்கையை மதிக்க வேண்டும் என்று இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னவெல்லாம் சொன்னார்களோ அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்னவெல்லாம் நபி குறித்து சொன்னார், நபியை பின்பற்றும்படி என்னவெல்லாம் கட்டளைகளை போட்டான் என்பதை தெரிவது முதலாவது. இரண்டாவது, ரசூலே தன்னை குறித்து என்ன சொன்னார்கள், என்னை பின்பற்ற வேண்டும் என்பது குறித்து, பின்பற்றாதவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று பெருமானார் என்ன சொன்னார்கள். இதற்கு அடுத்ததாக நபிக்கு பின் வாழ்ந்த, நபி இருக்கும் போதே வாழ்ந்த அந்த சஹாபாக்கள் நபியினுடைய வார்த்தையை எப்படி அமல் செய்தார்கள், நபியுடைய வார்த்தையை எப்படி தன் வாழ்க்கையாக மாற்றினார்கள், சஹாபாக்களும் தாபிஈன்களும் இமாம்களும் எப்படி நடந்தார்கள் என்று நாம் தெரிந்து கொள்வது மூன்றாவது விஷயம். நான்காவதாக நாம் இப்போது எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக 4 விஷயங்களை நாம் இந்த நிகழ்வில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக இறைவன் சொல்கிறான், வாதியுல்லாஹு வாதியுர் ரசூல ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா, யார் அல்லாஹ்விற்கும் கட்டுப்பட்டு ரசூலுக்கும் கட்டுப்பட்டார்களோ ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா, அவரே வெற்றியாளர், அவரே வெற்றி பெறுவார். ஒரு ஆள் அல்லாஹ்வுக்கு மட்டும் நான் கட்டுப்படுவேன்னு சொன்னாலும் வெற்றி பெற முடியாது, ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் நான் கட்டுப்படுவேன்னு சொன்னாலும் வெற்றி பெற முடியாது. சொல்கிறார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, குர்ஆனுக்கு தஃசீர் எழுதக்கூடிய மிகப்பெரிய மேதை என்று சொல்வார்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர் என்று சொல்வார்கள்.
3 விஷயங்கள் குர்ஆனில் 2 சொல்லப்பட்டிருக்கும். அதில் ஒரு மனிதன் ஒன்றை மாத்திரம் அமல் செய்து ஒன்றை விட்டால் அந்த மற்றொன்றும் சேர்த்து ஏற்றுக்கொள்ளப்படாது. சொல்வார்கள் சலாசு ஆயாத்தின் மக்ரூனத்தும் பி சலாசி, 3 ஆயத்துகள் மற்றொரு 3ஐ கொண்டு சேர்ந்திருக்கும். அதில் ஒன்றை விட்டாலும் ஒரு மனிதன் மற்றொரு அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. முதலாவதாக அகீமுஸ் ஸலாம் வ ஆத்துஸ் ஸகாத். நீங்க குர்ஆன்ல எந்த இடத்தை எடுத்து பார்த்தாலும் தொழுகை ஜகாத் இந்த இரண்டையும் சேர்த்தே தான் சொல்லுவோம். அகீமுஸ் ஸலாத்த இந்த பக்ராவுடைய ஆரம்ப ஆயத்து வருதுல்ல, அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் அப்படியே ஓதிக்கிட்டே வரும்போது யுகீமுன ஸலாத்த வ யுதூன ஸகாத்த அங்கே அதையும் சேர்த்து தான் ஆரம்பிக்கவே செய்றாங்க. தொழுகுவார்கள், ஜகாத் கொடுப்பார்கள் என்கிற 2 விஷயங்கள் எப்போதும் குர்ஆனில் சேர்ந்தே வரும். ஒரு ஆளு நல்ல வணக்கஸ்தாலி தொழுகை மட்டும் செய்றாரு, ஆனா ஜகாத் ஒரு பைசா கொடுக்க மாட்டாரு அப்படின்னா இந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதா? மக்பூலத்தும் லா துக்பலு ஸலாத். தொழுகை வராரு, ஆனா காசு கொடுக்கிறதுக்கு ரொம்ப கஞ்சப்படுறாரு, காசு குறைஞ்சிருமோ பயப்படுறாரு. சொல்கிறாங்க இமாம்கள், இந்த 5 தொழுகையும் ஒரு முறை கூட ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்? ஜகாத் கொடுக்காததினால் எதுவும் சேர்த்து ஒதுக்கப்படும், தள்ளப்படும் என்று சொல்கிறார்கள். இறைவன் சேர்த்து சொன்னதை உனக்கு பிரிப்பதற்கு யார் அனுமதி தந்தார்? இறைவனை சேர்த்தல்லவா சொல்கிறான். தொழுகக்கூடியவர்கள் ஜகாத் கொடுக்கக்கூடியவர்கள் என்று சேர்த்து சொல்லும் போது நீ பிரித்தால் மற்றொரு அமலும் சேர்த்து நாசமாக்கப்படும். அதுக்கு மாற்றமா ஒரு நாள் இல்ல ஜகாத் கரெக்டா கொடுத்துறாரு கணக்கு பார்த்து, ஆனா பள்ளி எதுன்னே அவருக்கு தெரியாது, பள்ளி பக்கம் வந்ததே கிடையாது. இப்படி இருந்தாலும் கூட லா துக்பலு ஸகாத், ஜகாத் ஒரு தடவை கூட ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்படி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்கிறார்கள். 2வது விஷயம் சொல்கிறார்கள், அனிஷ்குருலி வலிவாலிதைக்க. ஷுக்ரு, நீங்கள் 2 மனிதர்களுக்கு ஷுக்ரு செய்ய வேண்டும். அனிஷ்குருலி, இறைவன் சொல்கிறான் எனக்கும் ஷுக்ரு செய்ய வேண்டும். வலிவாலிதைக்க, உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கும் நீ ஷுக்ரு செய்ய வேண்டும். குர்ஆன்ல இந்த 2 சேர்ந்தே வரும். ஷுக்ர் அல்லாஹ்வுக்கும் செய்ய வேண்டும், பெற்றோர்களுக்கும் ஷுக்ரு செய்ய வேண்டும். இமாம்கள் பதிவு செய்வார்கள், ஒரு மனிதன் இறைவனுக்கு ஷுக்ரு செய்வது என்ன தெரியுமா? பள்ளிக்கு வந்து தொழுகுவது. பெற்றோர்களுக்கு ஷுக்ரு செய்வது என்ன தெரியுமா? தொழுகை முடித்து பெற்றோருக்காக வேண்டி அவன் கையேந்து பிரார்த்தனை செய்வது. இதுதான் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய ஷுக்ர். ஒருவேளை பெற்றோருக்கு ஒரு மனிதன் கையேந்தி பிரார்த்தனை செய்ய மறந்தால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொல்கிறார்கள். இறைவனுக்கு ஷுக்ர் செய்ததாக ஏற்றுக்கொள்ளப்படாது என்று மற்றொரு ஷுக்ரும் அது நாசமாக்கப்படும். அதுக்கு தவாபு கிடையாது. மார்கள் பதிவு செய்கிறார்கள். இந்த ரீதியில் 3வது அதீஉல்லாஹ வ அதீஉர் ரசூல். அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படணும், ரசூலுக்கும் கட்டுப்படணும். அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படணும், ரசூலுக்கும் கட்டுப்படணும். இல்ல ரசூலுல்லாஹ் சொன்னதெல்லாம் கேட்கலாம் முடியாது, அல்லாஹ் கூட தொழுவேன் போயிட்டே இருப்பேன் அப்படின்னா இவருடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. ரசூலுக்கும் ஒரு மனிதன் முழுக்க முழுக்க கட்டுப்பட வேண்டும், இறைவனுக்கும் ஒரு மனிதன் முழுக்க முழுக்க கட்டுப்பட வேண்டும். இந்த 2 கட்டுப்படுவதும் சேர்ந்தாதான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர ரசூலை ஒரு மனிதன் ஓரம் கட்டினாலோ அல்லாஹ்வை ஒரு மனிதன் மதிக்காமல் இருந்தாலோ இந்த 2 அமல்களும் நாசமாக்கப்படுமாக. குர்ஆனின் எல்லா இடத்திலேயும் உமையத்தவில்லாதவர் ரசூல், யார் அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுகிறாரோ என்று சேர்த்தே வரும். உமையத்தவில்லாதவர் ரசூல் ஃபகத் அத்தா அல்லாஹ், உமையத்தவில்லாத ரசூல் ஃபகத் அத்தா அல்லாஹ். ரசூலுக்கு ஒரு மனிதன் கட்டுப்பட்டுட்டாலே இறைவனுக்கு கட்டுப்பட்ட மாதிரிதான். எந்த அமலை எடுத்து பார்த்தாலும் ரசூலுக்கு கட்டுப்படுவது மாத்திரமே இருக்கும். இதில் தான் இறைவனுக்கு கட்டுப்படுவதும் சேர்ந்து இருக்கிறது. ரசூல் சொல்லி தந்த நடைமுறை அல்லாமல் எந்த ஒரு மனிதனும் தொழுது முடிக்க முடியாது. ரசூல் சொல்லி தந்த நடைமுறை அல்லாமல் எந்த ஒரு மனிதனும் நோன்பு நோக்க முடியாது. ரசூல் சொல்லி தந்த நடைமுறை அல்லாமல் எந்த ஒரு மனிதனும் ஜகாத் கொடுக்க முடியாது, ஹஜ் கொடுக்க முடியாது, உம்ரா செய்து விட முடியாது. எல்லாம் ரசூல் சொல்லி தந்ததாக ரசூலுக்கு ஒரு மனிதன் கட்டுப்பட்டு விட்டாலே ஃபகத் அத்தா அல்லாஹ். இதை தனியாக ஒரு மனிதன் பிரித்து பார்க்க தேவையில்லை. ரசூலுல்லாஹ் என்னவெல்லாம் இந்த உம்மத்திற்கு சொல்லி முடித்தார்களோ, செய்து காட்டினார்களோ அதை முழுக்க முழுக்க ஒரு மனிதன், எந்த ஒரு மனிதன்
வழிபடுகிறானோ கட்டுப்படுகிறானோ அவன் ஆட்டோமேட்டிக்காவே அல்லாஹ்விற்கும் கட்டுப்பட்டு விட்டான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள் அல்லவா. ரசூல் என்ன சொன்னார்களோ அதை முழுக்க முழுக்க ஒரு மனிதன் கட்டுப்பட வேண்டும். கேள்வி கேட்கிறார்கள், இறைவன் பதிவு செய்கிறார். ரசூலுக்கு எப்படி கட்டுப்படணும்னு அல்லாஹ் பதிவு செய்கிறார். ஒரு சம்பவத்தை அல்லாஹ் தஆலா ரசூலுக்கு எப்படி கட்டுப்படணும்னு பதிவு செய்கிறார். சயகூல் இரண்டாவது ஜுஸ்மினுடைய இரண்டாவது ஆயத்தில் இறைவன் ஒரு வசனத்தை பதிவு செய்கிறார். ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் போனாங்க. அப்படிதானங்க? எத்தனாவது வயசுல ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் போனாங்க? மக்கால இருந்து ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போனாங்க. எத்தனாவது வயதுல? நபியினுடைய 53வது வயதுல சொல்லுவாங்க. அப்படிதானே? 10 வருடங்கள் மதீனாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள். 53 வருட காலம் மக்காவில் வாழ்ந்தார்கள். அதற்கு பிறகு 10 வருடங்கள் மதீனாவில் வாழ்ந்தார்கள். மொத்தம் 63 வருடங்கள் வாழ்ந்தார்கள். இதுல ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்துருவாங்கல்ல, வந்த உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகும் போது காபத்துல்லாஹ்வை நோக்கமாட்டார். தொழுகை அங்க வச்சு கடமையாக்கப்பட்டுச்சு, மியாராஜுக்கு அங்க வச்சு போயிட்டு வந்துட்டாங்க. இதுவெல்லாம் மக்காவிலேயே கடமையாக்கப்பட்டது. ஆனால் மதீனாவுக்கு வந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாஹ்வை முன்னோக்கவில்லை. சுமார் ஒரு 17-16 மாதங்கள், 1.5 வருஷம் நெருக்கமா பைத்துல் முகத்தஸ தான் ரசூலுல்லாஹ் முன்னோக்கி தொழுதார். காபத்துல்லாஹ் இங்க இருக்குது அப்படின்னா அதற்கு நேர் திசை பைத்துல் முகத்தஸ். யூதர்களினுடைய கிப்லா, அவங்க அதை முன்னோக்கி தான் தொழுவாங்க, யஹூதிகள். ரசூலுல்லாஹ் இதை முன்னோக்கி தொழுது கொண்டிருக்கிறார். நபிக்கு எப்போதுமே ஆசை, நமக்கு காபத்துல்லாஹ் எப்போது கிப்லாவாக ஆக்கப்படுவோம், இறைவன் சொல்லிவிட்டால் கட்டுப்படுகிறோம். இருந்தாலும் காபத்துல்லாஹ் முன்னோக்கணும்னு ஆசையா இருக்கு. ரசூலுல்லாஹ் ஆசை இருந்துகிட்டே இருக்கும். ததுனரா தகல்லுப வஜ்ஹிக பிஸ்ஸமா, எப்போது பார்த்தாலும் எம்பெருமானார் வானத்தையே முன்னோக்கி கொண்டிருப்பார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வஹி கொண்டு வர மாட்டார்களா, இந்த கிப்லாவை மாற்றிவிட மாட்டார்களா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நாயகத்திற்கு வஹி வந்தது. எங்க வந்தது தெரியுமா? தொழுகையில் நின்று கொண்டிருக்கும் போது வஹி வந்தது. தஃசீர் சாமியிலே பதிவு செய்கிறார்கள். தொழுகையில் என் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொண்டிருக்கும் போது வஹி வருகிறது. அந்த திசையை முன்னோக்கி தொழுகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக வஹி வந்தவுடன் சட்டம் என்ன தெரியுமா? உடனேயே அதை அமல்படுத்தி விட வேண்டும். தொழுகையிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பினார்கள். இந்த கிப்லாவை முற்படுத்துவதற்காக நடந்து வந்தார்கள் என்று இருக்கிறது. ஆக தொழுகையில் மாற்றி வைத்து அந்த கிப்லா மாற்றப்பட்டது, புரட்டப்பட்டது. சஹாபாக்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குனால, தொழுகையில திரும்பி கிப்லாவை மாத்தினா ஒரு பேரழிப்பு வராதா, ஒரு பயம் வராதா? இப்ப இமாம் தொழுகைக்கு போது மாறினா நம்ம வந்தா அப்படி திட்ட மாட்டோமா? நம்ம தொழுகையில வச்சு இடத்தை திரும்பிட்டு அப்படி நினைப்போமா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் இருக்கும் போது கிப்லா மாற்றப்பட்டது நமக்கு தெரியும். இறைவன் பதிவு செய்கிறான், வமா ஜஅல்னல் கிப்லத்தல்லதி குன்த அலைஹா, வமா ஜஅல்னல் கிப்லத்தல்லதி குன்த அலைஹா. நபியே, ஆரம்பமாக எதை நீங்கள் கிப்லாவை எடுத்தீர்களோ அந்த காபத்துல்லாஹ்வே உங்களுக்கு கிப்லாவாக ஆக்கப்பட்டது, தொழுகையில் ஆக்கப்பட்டது. ஏன் தெரியுமா? இல்லா லினஅலம மன் யத்தபிஉர் ரசூல், அந்த தொழுகை நேரத்திலேயே யார் ரசூலுல்லாஹ்வை பின்பற்றாங்கன்னு பார்ப்பதற்காக. மயத்தபிஉர் ரசூல மிம்மன் யன்கலிபு அலா கிபை, தொழுகையில் வைத்தும் யார் தன்னுடைய கால்களை புரட்டி திருப்பி நபியை யார் பின்பற்றுகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக, மக்களுக்கு காட்டுவதற்காக நாம் தொழுகையில் வைத்து நாம் கிப்லாவை மாற்றினோம், புரட்டினோம். ஒரு காமத்தை சொல்லும் போது வந்திருக்கும் போது கூட பிரச்சனை இல்லையா, அல்லது அடுத்த வக்துக்கு வந்திருந்தா கூட பிரச்சனை இல்லையா? தொழுகையில் வைத்து நபியை புரட்டியதற்கு இதுவே காரணம். அப்போதும் கூட உங்களை எல்லாரும் பின்பற்றணும். கேள்வி கேட்கா, நீங்கள் திரும்பினீர்களா? நாங்களும் திரும்பினோம் நபியே. நீங்கள் என்ன செய்தாலும் நாங்கள் செய்தோம் நபியே என்று நீங்கள் அப்போதும் கூட நபியிடத்தில் எந்த ஒரு சர்ச்சையும் செய்யாமல், எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல், தொழுகையில் அவர் என்ன செய்தாலும் நீங்கள் செய்வதுதான் மார்க்கம், அவரை முழுக்க முழுக்க நீங்கள் பின்பற்றியே ஆக வேண்டும் என்பதை உறக்க சொல்வதற்குத்தான் இறைவன்
தொழுகையில் வைத்து மாற்றினேன் என்று பதிவு செய்கிறார் என்று சொன்னார். நபியினுடைய வார்த்தைக்கு நாம் எந்த அளவிற்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் தான் இறைவன் சொல்கிறார், மைத்தொழிலாதவர் ரசூல், யார் அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் முழுக்க முழுக்க கட்டுப்படுகிறாரோ ஃபௌலாயிக அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன் வஸ்ஸித்தீகீன் வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். கட்டுப்பட்டு விட்டால் நபிமார்களோடு சுவனத்தில் இருப்பார், சித்தியீன்களோடு சுவனத்தில் இருப்பார், ஷஹீதுகளோடு சுவனத்தில் இருப்பார், சாலிஹீன்களோடு சுவனத்தில் இருப்பார் என்று இறைவன் பதிவு செய்கிறானே. ரசூலுக்கு முழுக்க முழுக்க எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் ஒரு மனிதன் கட்டுப்பட வேண்டும் என்பதை குர்ஆனிலே பதிவு செய்து காட்டுகிறார். இரண்டாவதாக, என்னை நீங்கள் பின்பற்றியே ஆக வேண்டும், என் வார்த்தை தான் உங்களது வாழ்க்கையாக இருக்க வேண்டும், என் வாக்கு தான் உங்கள் வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்னெல்லாம் சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஐயாஷ் மின்கும் பாதி ஃபஸயரா இஃப்திலாஃபன் கதீரா. ஒரு தோழர்களே, அருமையான உம்மத்தே, எனக்கு பிறகு நீங்கள் கடுமையான அதிகமான கருத்து வேறுபாடுகளை பார்ப்பீர்கள். நிறைய குழப்பமான காலத்தை நீங்க சந்திப்பீங்க. எதை செய்யணும்னு உங்களுக்கு குழம்பி போயிடும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஅலைக்கும் பிசுன்னதி வசுன்னதி குலஃபாயிர் ராஷிதீன் அல் மஹ்தியீன். அந்த குழப்பமான நேரத்தில் என்னுடைய சுன்னத்தை நீங்கள் கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய குலபாக்களுடைய சுன்னத்தை நீங்கள் கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். எதை செய்ய வேண்டும் என்று குழப்பமான காலம் வரும். எல்லாவற்றையும் நீங்கள் புறம் தள்ளிவிட்டு நான் என்னவெல்லாம் உங்களுக்கு சொல்லி தந்தேனோ அதை நீங்கள் கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய குலபாக்கள் சஹாபிகள் என்னவெல்லாம் உங்களுக்கு சொல்லி தந்தார்களோ அதை நீங்கள் பின்பு கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னா பரவாயில்லை. அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தமஸ்ஸகு பிஹா, அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். வஅந்து அலைஹா பின் நவாஜித், அந்த சுன்னத்துகளை கடவாய் பற்களை கொண்டு நீங்கள் கடித்துக் கொள்ளுங்கள். நிறைய பேர் இது சுன்னத்து இல்லைன்னு சொல்லுவான், நிறைய பேர் இது பிதஅத்துன்னு சொல்லுவான். நபியினுடைய சுன்னத்திற்கு மாற்றம் என்று குழப்பக்கூடிய கூட்டங்கள் வரும். என் சுன்னத்தை மாத்திரம் பார், அவன் சொல்லை கேட்காதே. அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நிறைய பேர் இந்த சுன்னத்தையும் அபகரிப்பதற்காக வேண்டி, உன்னை தடுப்பதற்காக வேண்டி வருவான். வது அலைஹா பின் நவாஜித், கடுவா பற்களை கொண்டு ஒரு மனிதன் பிடிக்க வேண்டும் என்று நபி சொன்னதுக்கு அதுதான் காரணம். இந்த பல்லுல ஒரு கையில பிடிச்சு இழுத்தா பல்லு உடைஞ்சிட்டு வெளியே வந்துருங்க. ரசூலுல்லாஹ் கடவா பற்களை நவாஜித், இந்த பல்லை கொண்டு என் சுன்னத்தை நீ பற்றி பிடித்துக்கொள். எந்த மனிதன் வந்து இழுத்தாலும் அதை விட்டு விடாது. என் சுன்னத்து தான் உன் வாழ்க்கையாக வேண்டும் என் வாழ்வுக்கு பிறகு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக நமக்கு சொல்லிவிட்டார். எந்த கருத்து வேறு வந்தாலும் சரிதான், என் சுன்னத்தை மாத்திரம் நீ எடுத்துக்கோ. என் சஹாபாக்கள் என்ன சொல்லி தந்தாரோ அந்த சுன்னத்தை மாத்திரம் எடுத்துக்கோ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதன்படிதானே நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபியினுடைய சுன்னத்தை பின்பற்றணும். சஹாபிகள் கொண்டு வந்ததுதானே தராவிக்கு தொழுகை. உமர் ரலியல்லாஹு அதை நம்ம பின்பற்ற, ரசூலுல்லாஹ் தான் பின்பற்றவே சொல்றார். ரசூலுல்லாஹ் பின்பற்றுவது தவறா? ரசூலுல்லாஹ் சொன்னதை பின்பற்றுவது தவறா? ரசூலுல்லாஹ் அதைத்தான் சொல்றார், என்னையும் நீங்கள் பின்பற்ற வேண்டும். சஹாபிகள் எதை சொன்னார்களோ அதையும் நீங்கள் பின்பற்றுங்கள். கடவாய் பற்களால் நீங்கள் கடித்து விடுங்கள், நீங்கள் அதை விட்டுக் கொடுக்க வேண்டாம் என்று பதிவு செய்கிறார்கள் என்று சொன்னால், சுன்னத்து விஷயத்தில் என் பெருமானார் மிகப்பெரிய கண்டிப்பை காட்டுகிறார். நம்ம ரசூலுல்லாஹ்வை பிரியப்படுறோம், ரசூலுல்லாஹ்வை நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னா ஒரு பக்கம் நம்ம சொல்லிக் கொண்டிருந்தாலும் நேசத்தினுடைய அடையாளம் என்னன்னு நம்ம பார்க்கணும். சஹாபிகள் இருக்கும் காலத்தில் ரசூலுல்லாஹ் இருந்தார்கள், முன்னால் இருந்தார்கள். சஹாபிகள் நபியை கண்கூடாக பார்த்தார்கள். நபியே, உங்களை பார்ப்பதுதான் எனக்கு பிரியம் என்று சில சஹாபிகள் சொன்னதுண்டு. நபியே, உங்களுக்கு செலவு செய்வதுதான் எனக்கு பிரியம் என்று சில சஹாபிகள் சொன்னதுண்டு. நபியே, உங்களுக்கு ஹிதுமத் செய்வதுதான் எனக்கு பிரியம் என்று சஹாபிகள் இப்படியெல்லாம் நபியின் மீது முஹப்பத்தை, பிரியத்தை வெளிப்படுத்தினார்கள். இப்போது நபி நமக்கு முன்னால் இல்லை,
நபி சொல்லுவார்கள், ஒமன் அஹப்ப சுன்னதி ஃபக்கத் அஹப்பனி, என் சுன்னத்தை பின்பற்றியா இது என்ன நேசிச்சதுக்கு அடையாளம். இந்த உம்மத்திற்கு சொன்னார். சஹாபிகளுக்கு முன்னால் நான் இருந்தேன், இப்போது இல்லை. பின்வந்தக்கூடிய நம்மை பார்த்து சொல்கிறார்கள், என் சுன்னத்தை நீ பின்பற்றினா என்னையே நீ முஹப்பத் வைத்தது போல். ஒமன் அஹப்பனி, யார் என்னை முஹப்பத் வைத்து விட்டானோ கான மஇ ஃபில் ஜன்னா, சுவனத்தில் என்னோடு இருப்பான் என்று சுன்னத்து வைத்தால் நபியின் மீது முஹப்பத் வரும். முஹப்பத் வைத்தால் நபியோடு சுவனத்திற்கு செல்லலாம் என்று சுன்னத்தை தான் முஹப்பத்திற்கு அடையாளமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். நபியுடைய சுன்னத்தை முழுக்க முழுக்க நாம் பின்பற்றக்கூடாது. பின்பற்றாதவர்களை பெருமானார் எச்சரிக்கவும் செய்தார். ஒரு ஹதீஸில் இப்படி வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் சாப்பிட்டு இருக்காங்க, உணவருந்தி கொண்டிருக்கிறார்கள். அக்பல ரஜுலுன் வஜலஸ, ஒரு மனிதர் ஸ்பீடா வராரு, அவரும் சாப்பிடுறது உட்கார்ந்துகிறார். சஹாபாக்களோடு சேர்ந்து சாப்பிடுகிறார். யக்குலு ஷிமாலா, ஆனா இடது கையால எடுத்து சாப்பிடுறாங்க. சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ் வலது கையால சாப்பிடுறாங்க, இவர் இடது கையால சாப்பிடுறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக எப்போது பணிவாக சொல்லக்கூடிய நபி, குல் பி யமீனிக, தோழரே வலது கையால் சாப்பிடுங்கள், அதுதான் சுன்னத், அதுதான் நடைமுறை, அதுதான் நல்வழி என் தோழரே. குல் பி யமீனிக், நீங்கள் வலது கையால் சாப்பிடுங்கள் என்று சொல்ல அந்த மனிதர் உடனே சொன்னார், அஸ்ததியோ, அதெல்லாம் முடியாது, நான் இப்படிதான் காலகாலமா சாப்பிடுறேன், நீங்க சொன்ன உடனே நான் வலது கையால சாப்பிடுறேன், லா அஸ்ததியோ, அதெல்லாம் முடியாது, அதுக்கெல்லாம் எனக்கு சக்தி கிடையாது என்று சொல்ல ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்வார்கள். பகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஸ்ததஅத, அப்படின்னு சொல்லுவார், நீ சக்தி பெறவே மாட்டேன்னு சொல்லுவார். லஸ்ததஅத, ஓ மனிதரே, நீங்கள் ஏதாவது முடியாத காரணத்தினால் அப்படி சாப்பிட்டு இருந்தால் சரி, இதுதான் என் பலமை என்று பெருமை நிமித்தமாக முடியாது என்று சொல்கிறீர்களே, லஸ்ததஅத, நீங்கள் சக்தி பெறவே மாற்றீர்கள் என்று எம்பெருமானார் சொல்ல கடைசியில் என்ன நடந்தது தெரியுமா? இமாம்கள் பதிவு செய்கிறார்கள். அந்த நபரினுடைய வாழ்வை குறித்து, வல்லாஹி மா ரஃபஅஹா இலா ஃபீஹி பஅதஹா, அதற்கு பிறகு வாழ்நாள இடது கை வாய் பக்கம் போகவே இல்லை, வேலை செய்யவே இல்லை. ஷல்லத் யமீனா ஷல்லத் ஷிமாலா, அப்படியே அவருடைய இடது கையாகிறது, அது விளங்காமல் போய்விட்டது, வேலை செய்யாமல் போய்விட்டது. ஏன் தெரியுமா? நபியினுடைய சுன்னத்தை அந்த மனிதர் மறுத்தார், நபிக்கு முன்பாகவே மறுத்தார். அதெல்லாம் முடியாத நபியே என்று. வலது கையால் சாப்பிடுவது ஒரு சின்ன சாதாரண விஷயம் தானுங்க, இருந்தாலும் கூட நபிக்கு முன்னாலேயே நபியினுடைய வழிமுறையை நீ எதிர்க்கிறாயோ, நீ தடை செய்கிறாயோ, பெருமை நிமித்தமாக முடியாது என்று சொல்கிறாயோ என்று இறைவன் கொடுத்த மிகப்பெரிய தண்டனை. மௌத்து வரைக்கும் இந்த கை அது விளங்காமலேயே போய்விட்டது, வேலை செய்யாமலே போய்விட்டது என்று சொன்னார். நம் வாழ்க்கையில என்னென்ன சுன்னத்தை நம்ம விட்டுட்டு இருக்கோம்னு நம்ம யோசித்து பார்க்க வேண்டுமா இல்லையா? நபியுடைய சுன்னத்தை விட்டால் இறைவன் கோபம் கொள்கிறார். ஒரு மனிதனை வாழ்க்கை முழுக்க தண்டித்து விட்டார். நாம் நபியினுடைய அந்த வார்த்தையை எந்த அளவுக்கு நாம் மதித்திருக்கிறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு வராங்க. தௌராத்தினுடைய சில பேப்பர்களை எடுத்துட்டு வராங்க. தௌராத் வேதம் இருக்குல்ல, அந்த வேதத்தினுடைய சில பேப்பர்களை எடுத்துட்டு வந்து ரசூலுல்லாஹ், நபியே தௌராத்தினுடைய சில காகிதங்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன் நபியே என்று சொல்ல சக்கத்த ரசூலுல்லாஹ் அமைதியா இருந்தார். அதுக்கடுத்து பார்த்தா உமர் தௌராத்தை வாசிக்க ஆரம்பிச்சிட்டார், ஓட ஆரம்பிச்சிட்டார். சொல்கிறார்கள் சஹாபிகள், நபியினுடைய முகம் கடுகடுத்தது, சிவந்து விட்டது, கோபம் அதிகரித்து விட்டது. உமரதியல்லாஹு பார்த்து மிரண்டு போய், யா ரசூலுல்லாஹ் அஊது பில்லாஹி மின் கலபில்லாஹ் வ கலபி ரசூலி, நபியினுடைய அந்த கோபத்தை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன், நபி மன்னித்து விடுங்கள். ரதீனா பில்லாஹி ரப்பா வ பில் இஸ்லாமி தீனா வ பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்ய வ ரசூலா, நபி உங்களை நான் பொருந்திக் கொண்டேன், அல்லாஹ்வை நான் பொருந்திக் கொண்டேன்,
உங்கள் மார்க்கத்தை நான் புரிந்து கொண்டேன், மன்னித்து விடுங்கள் நபியே என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபியிடத்தில் கெஞ்சிய போது, மன்னிப்பு கேட்ட போது என் பெருமானார் சொல்வார்கள், தோழர்களே, லவ் பதாலக்கும் மூசா, நீ தௌராத்தை எடுத்துக் கொண்டு வந்து வாசித்தீர்களே, லவ் பதாலக்கும் மூசா ஃபத்தபாத்துமூஹு வ தரக்துமூனி, ஒருவேளை இந்த நேரத்திலே மூசா நபி அவர்கள் உலகிற்கு வந்து ஃபத்தபாத்துமூஹு வ தரக்துமூனி, என்னை விட்டுவிட்டு அந்த மூசாவை நீங்கள் பின்பற்ற ஆரம்பித்து விட்டால் நீங்கள் எல்லோரும் வழிகிட்டு விடுவீர்கள். இந்த நேரத்தில் வலவுக்கான ஹையன் மூசா நபியே உயிரோடு வந்தாலும் கூட லத்தபாத்தனி, என்னதான் பின்பற்றணும், நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் மார்க்கம், அது மூசா நபியே ஆகியிருந்தாலும் சரிதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கடுமையாக சொல்லிக் கொடுப்பார்களே. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் பின்பற்றியே ஆக வேண்டும் என்பதை சஹாபாக்களுக்கு எம்பெருமானார் உறக்க சொன்ன சம்பவங்கள் நிறைய உண்டு. நபியுடைய வார்த்தையை சஹாபாக்கள் எடுப்பதற்கு எம்பெருமானார் பழக்கப்படுத்தினார். முஅத்தா என்கிற ஒரு போர்க்களம், ஒரு போர் நடக்குது. முஅத்தா ஹிஜ்ரி 8 ஹிஜ்ரி 8வது பிறையில் அந்த போர் நடக்குது. மதீனாவில் இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போரில் கலந்து கொள்ளல. ரசூலுல்லாஹ் சில போர்கள்ல கலந்து கொள்வாங்க, சில போர்கள்ல சஹாபாக்களை அனுப்பி வச்சிருவாங்க தலைமை தாங்குவதற்காக. அப்படி பெருமானார் அந்த போர்க்களத்துக்கு சஹாபாக்களை எல்லாம் தயார்படுத்தி விட்டு சஹாபாக்களுக்கு அழகாக உபதேசம் செய்கிறார். போரில் எப்படி நடந்து கொள்ளணும், என்னென்ன பண்ணணும் உபதேசம் சொல்லிவிட்டு சொல்வார்கள். முதலாவதாக படைக்கு தலைவர் யார் தெரியுமா? ஸைத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு, ஸைத் ரலியல்லாஹு, அவர் கையில தான் கொடி இருக்கும், அவர் தான் உங்களை வழி நடத்துவார். ஒரு வேளை குதில ஸைத் ரலியல்லாஹு கொல்லப்பட்டார்கள் வைங்க, அதுக்கடுத்து யார் தலைவர் அப்படின்னா ஜாஃபர் ரலியல்லாஹு, இரண்டாவது தலைவர். குதில ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டு விட்டார். மூன்றாவது தலைவர் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு, போரே இன்னும் நடக்கல, ரசூலுல்லாஹ் என்ன நடக்குதுன்னு சொல்றாங்க. இவர் கொல்லப்படலாம், இவர் கொல்லப்பட்டால் அடுத்து ஜாஃபர் ரலியல்லாஹு தலைமை தாங்குவார். அவர் கொல்லப்படலாம், அவர் கொல்லப்பட்டால் மூன்றாவதாக அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போரை வழிநடத்துவார், தலைமை தாங்குவார் என்று போருக்கு ஓரிரு நாட்களுக்கு முன்பாக, நாளை ஜுமா தினம் என்றால் வியாழக்கிழமை, எம்பெருமானார் சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்துவிட்டு போருக்கு அனுப்பி வைக்கிறார். எப்போதுமே நபியினுடைய சஹாபிகளினுடைய வளமை போருக்கு அந்த இடத்திற்கு ஓரிரு நாட்களுக்கு முன்பாகவே சென்று விடுவார். சென்று எங்கு தங்குவது, எங்கு தண்ணீர் இருக்கிறது என்பது எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்ள ஓரிரு நாட்களுக்கு முன்பாகவே சென்று விடுவது வழக்கம். அந்த வழக்கத்திலே நாளை ஜுமா தினம் என்றால் வியாழக்கிழமை ரசூலுல்லாஹ் போர் படையை அனுப்பி வச்சிருக்கிறார். அதுக்கு அடுத்த நாள் ஜுமா, ரசூலுல்லாஹ் தொழுகை நடத்துகிறார்கள். ஜுமா தொழுகை முடிந்து பார்க்கிறாங்க, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு போர் படைக்கு போக நின்றுட்டு. இந்த மூணாவது தலைமைன்னு சொல்லி சொன்னாங்கல்ல, ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு, அந்த மூணாவதாக தலைவர் என்று சொல்லப்பட்ட சஹாபி இங்க நிற்கிறார். ரசூலுல்லாஹ் ஆச்சரியம், தோழரே மா மனாக அந்த தருதுவ மா அஸ்ஹாபிக, உங்க தோழர்களோடு போருக்கு போலையாங்க, நான் நேரத்தையே படையை அனுப்பி வச்சுக்கிறேன், இன்னும் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க, இந்த அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், யா ரசூலுல்லாஹ் அரத்து அன் உஸல்லிய மஅக, உங்க பின்னாடி ஒரு ஜும்மா தொழுது போகணும்னு சொல்லி இருந்தேன் யா ரசூலுல்லாஹ். நான் போருக்கு சென்று விட்டால் கொல்லப்பட்டு நான் வருவேனா என்பது தெரியாது. பிள்ளைகளுக்காக வேண்டிய நான் இங்கு இல்லை, என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைகளுக்காக வேண்டி நான் இல்லை நபியே, என் மனைவிக்காக வேண்டி நான் இல்லை நபியே. உங்களோடு ஒரு தொழுகை, அது கடைசி தொழுகை, அது ஜுமாவாக இருந்தால் சிறப்பாக இருக்குமே, சென்ற நான் அது வருவேனா என்பது சாத்தியம் இல்லையே. சுகித சுகித்து நான் ஷஹீதாக்கப்படலாம் நபியே.
நபியே. எனவே எனவே ஒரு தொழுகை உங்க பின்னாடி நான் தொழுவிட்டு போறதுக்காக வேண்டி இருந்தேன். சும்மா அல்லஹத்தகும், இப்ப ஓடி போய் அந்த படையோடு நான் சேர்த்து விடுவேன். இன்னும் போர் நடக்கல, போயிட்டு தான் இருக்கிறாங்க. நபியே இப்போது சும்மா அல்லஹத்தகும், அந்த படையோடு நான் சேர்த்து விடுவேன் நபியே என்று இந்த தோழர் சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை தான் ஆச்சரியம். என்ன சொல்வாங்க தெரியுமா? லவ் வன்ஃபகத மா ஃபில் அர்தி ஜமீஅன் மா அத்ரக்த ஃபضل மதுபதி. லைத்தோட இப்படி செய்து விட்டீர்கள். லவ் வன்ஃபகத மா ஃபில் அர்தி ஜமீஅன், பூமி முழுக்க முழுக்க நீங்கள் தர்மம் செய்தாலும் கொடை கொடுத்தாலும் மா அத்ரக்த ஃபضل மதுபதி, அந்த தோழர்கள் பெற்ற சவாபை நீங்கள் பெற முடியாது தோழரே. அந்த தோழர்கள் பெற்ற நன்மையை நீங்கள் பெற முடியாதே தோழரே என்று ரசூலுல்லாஹி செய்தது ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை. ரசூலுல்லாஹின் மீது பிரியம். எனவே நபியே அதத்துன்ன சல்லிமாக்க, உங்க கூட ஒரு தொழுகை பின்னாடி தொழுகிறது போறதுக்காக வேண்டி நான் இருந்தேன் என்று சொல்ல ரசூலுல்லாஹ் அதை ஏத்துக்கல. லவன் பக்த மாஃபில் அர்தி ஜமியா, என்னை தோழரே நீங்கள் பூமி முழுக்க தர்மம் செய்தாலும் கூட அவர்கள் பெற்ற சதகாவை, அவர்கள் போரில் கிடைத்த அந்த சவாவை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு ஒரே காரணம் தான், அவங்க சொன்ன உடனே போயிட்டாங்க, நீங்க போகல, அவ்வளவுதான். என் வார்த்தைக்கு மதிப்பளித்தார்கள். நான் போருக்கு போங்கன்னு சொன்னவன அந்த பட இப்படி கிளம்பி கடகடன்னு போயிட்டாங்களா இல்லையா? நீங்கள் என்னை பிரியப்பட்டாலும் என் சொல்லிற்கு பிரியப்படுவதல்லவா என்னை பிரியப்படுவது. பெருமானார் உணர்த்துகிறார்கள், என் சொல்லை நீங்கள் மதிப்பதுதானே என்னை பிரியப்பட்டதற்கு அடையாளம். நீங்கள் பின்பற்றி சென்றிருந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய சவால் கிடைத்திருக்குமே இதை விட. எனவே என்னுடைய பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு அழகாக பாடம் புகட்டுகிறார்கள். என் வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கையாக வேண்டும், என் வார்த்தையை நீங்கள் மதிக்க வேண்டும், என் வார்த்தையிலிருந்து எந்த ஒரு கேள்வியும் நீங்கள் கேட்க கூடாது. ரசூல் செய்தார், நான் செய்தேன் என்று ஒரு சொல் மாத்திரமே உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டுமே தவிர ஏன் என்று கூட நீங்கள் கேட்க கூடாது என்றல்லவா என் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கிறார். நபியின் வார்த்தையை சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார், எல்லா நேரத்திலும் சொல்லிக் கொடுத்தார். ஆக மூன்றாவதாக இப்ப அல்லாஹ் நபியை பின்பற்றுவதை பற்றி என்னவெல்லாம் சொன்னான். இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பின்பற்றினால் என்ன கிடைக்கும் என்று எப்படி பின்பற்ற வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று பார்த்தோம். இப்ப மூன்றாவதாக நபியுடைய வார்த்தையை கொண்டு சஹாபாக்கள் எப்படி அமல்படுத்தினார்கள், நபியுடைய வார்த்தையை சஹாபாக்கள் எந்த அளவுக்கு மதித்தார்கள், தாபிஈன்கள் எப்படி மதித்தார்கள், இமாம்கள் எப்படி மதித்தார்கள், இது மூன்றாவதாக நாம் பார்க்க. ஆக சஹாபாக்களுடைய வாழ்வை சுருக்கமாக சொல்லிவிடலாம். நதூரு மஅ சுன்னத்தி ஹைசு தார், சுன்னத்தோடே சுத்துவாங்க. நீங்க ஒரு ஸ்டெப் வச்சாலும் கூட சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் செஞ்ச மாதிரி தான் வைப்பாங்க. தலை சீவினாலும் நபியினுடைய தலை சீவுதலே சஹாபாக்களிடத்தில் இருக்கும். முழுக்க முழுக்க என் பெருமானாரை அடிக்கடி பின்பற்றினார். அசைவுக்கு அசைவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் பின்பற்றினார். முதலாவதாக 4 ஹலீஃபாக்கள் எப்ப பின்பற்றினார்கள் பாருங்க. சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி நமக்கு தெரியும். நபியோடு ஹிஜ்ரத் செய்தவர்கள், ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போகும்போது என்ன நடந்துச்சு தெரியுமா? மதீனத்து மக்களுக்கு குழப்பம். ரசூலுல்லாஹ் இதுவரைக்கும் யாருமே பார்த்தது கிடையாது, அடையாளம் கேள்விப்பட்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ் இப்படி ஜீவி இருப்பாங்க, இந்த உயரத்தில் இருப்பாங்க, இந்த நிறத்தில் இருப்பாங்க இப்படின்னு அங்க அடையாளங்களை கேள்விப்பட்ட மதீனத்து மக்கள் எம்பெருமானாரை பார்த்ததில்லை. சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மதீனாவிற்கு நுழைவோடு மக்களை குழப்பி விட்டார்கள். யார் நபின்னு தெரியாது. இவர்கள் நபியா இவர்கள் நபியா? ஏன் பார்ப்பதற்கு 2 பேரும் சவா. நபியினுடைய நடை போல் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் நடை, நபியினுடைய உடை போல் அவர்களின் உடை, நபியினுடைய தலை சீவுதல் போல் அவர்களின் சீவுதல், முழுக்க முழுக்க நபியை போன்றே
தன்னை அவர்கள் மாற்றி கொண்டார்கள். எனவே மதீனத்து மக்கள் குழம்பி விட்டார்கள். முழுக்க முழுக்க எம்பெருமானார் பின்பற்றினாங்க. சித்தியக் ரலியல்லாஹு அன்ஹு அப்போதுதான் சித்தியக் ரலியல்லாஹு அன்ஹு நான் நபி அல்ல, இவர்களே நபி என்று தன் கையில் இருந்த ஒரு துண்டையோ போர்வையோ நபிக்கு மேல் போர்த்தி நான் தலைவர் அல்ல, இவரே தலைவர் என்பதாக சித்தியக் ரலியல்லாஹு அன்ஹு மதீனத்து மக்களுக்கு உணர்த்துவார்கள். என்றால் சித்தியக் நாயகம் பார்ப்பதற்கு ரசூலுல்லாஹை போன்ற உடலையும் உடல் சொல்லுவாங்க. லஸ்து தாரிகன் ஷையன் கான ரசூலுல்லாஹி அமலன் பி. ரசூலுல்லாஹ் அமல் செய்த எந்த அமலையும் நான் விட்டதே கிடையாது. ரசூலுல்லாஹுடைய அந்த வஃபாத்திற்கு பிறகு சொல்லுகிறார். ஏன் ரசூலுல்லாஹோடு மிகப்பெரிய நெருக்கமாக இருந்தவர்கள், நபியினோடு எல்லாவற்றையும் இவர்கள் பக்கத்தில் இருந்து பார்த்தவர்கள். ஆக லஸ்து தாரிகன் ஷையன் பி அமலின் பி, ரசூலுல்லாஹ் செஞ்ச எதையுமே நான் விட்டதில்லை. வைன்னி அக்ஷா, நான் பயப்படுறேன். மா தரக்கு ஷையம் மின் அம்ரிஹி அன் உஸியத, ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த ஏதாவது விஷயத்தை தெரிஞ்சு அதற்கு மாற்றமாக நான் செஞ்சிட்டேன்னு வைக்கிறேன். அன் உஸியத, நம்ம லலாலத்துல போயிடுவோம், நான் பயப்படுறேன்னு சொல்றாங்க. சுன்னத்து விஷயத்துல என் பெருமான் இந்த நேரத்தில் இப்படி செய்தார்கள் என்று தெரிந்தும் கூட நான் மாற்றம் செய்வதற்கு நான் பயப்படுகிறேன். நான் உசியத, நான் வெளியிட்டு விடுவேன் என்று நான் பயப்படுகிறேன் என்று காலம் முழுக்க என் பெருமானாரை முழுக்க முழுக்க சித்தியக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்பற்றினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை பார்த்து சொல்வார்கள், ரஅய்து ரசூலுல்லாஹ் கப்பலக், ரசூலுல்லாஹ் ஒரு தடவை முத்தமிடுறதை நான் பார்த்திருக்கேன். கப்பல் தூக்க, அதனால நான் முத்தமிடுறேன். இது நபியினுடைய நடைமுறை இல்லை என்றால் நீ ஒரு சாதாரண கல். ரசூலுல்லாஹ் உன்னை கண்ணியப்படுத்தினார்கள், முத்தமிட்டார்கள், எனவே நான் முத்தமிடுகிறேன். நபி செய்யவில்லை என்று சொன்னால் நான் ஒருபோதும் செய்திருக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு முத்தம் கொடுப்பார்கள். ஏன்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிட்டார்கள். காலம் முழுக்க 2 ஆடைகள் மாத்திரமே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்வில் இருந்தது. ஒரு பட்டற்ற வாழ்க்கையோடு வாழ்ந்தார்கள். சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது நம்மளா நிறைய இது வைப்போம்ல சாப்பிடுறதுக்கு, சால்னா ஒரு பக்கம், சிக்கன் கறி, அந்த முட்டை ஒரு பக்கம், ஒரு வஸ்துக்கு மேல இருக்கிறது உமர் ரலியல்லாஹு இருப்பாங்க, ஒரு சால்னாவுக்கு மேல இருக்கிறது உமர் ரலியல்லாஹு இருப்பாங்க. ஏன்? ரசூலுல்லாஹ் காலம் முழுக்க ஒரு உணவுக்கு ஒரு சால்னாவை கொண்டு தான் சாப்பிட்டாங்க. நான் அப்படி சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவோம். உமர் ரலியல்லாஹு காலம் முழுக்க 2 ஆடை 2 உடை. சஹாபாக்கள் ஒரு நேரத்தில் கேட்பார், ஹலீஃபா இஸ்லாமிய நாட்டில் பறந்து விரிந்து விட்டது, அந்த மன்னர்கள் எல்லாம் எப்படி வாழ்கிறார்கள்? இந்த ஒட்டு போட்ட 2 ஆடைகளை கொண்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் இதை மாற்றிக்கொள்ள கூடாதா உங்களது வாழ்க்கையை என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்க சொல்வார்கள். ரசூலுல்லாஹை நீங்கள் பார்த்ததுண்டா? 2 ஆடைக்கு மேல் நபி அணிந்ததுண்டா? ரசூலுல்லாஹ் 2 ஆடைங்க கொஞ்சம் புது ஆடையா இருக்கும். அதை ஜும்மா தினத்துல, வெள்ளிக்கிழமை தினத்துல உடுத்திக் கொள்வார்கள். மற்றொரு ஆடை மற்ற தினங்களில். ஆக காலம் முழுக்க 2 உடையோடு வாழ்ந்த நபி, நபியை நான் அப்படித்தானே பார்த்தேன். இது என்ன புது பழக்கமாக இருக்கிறது? நபிக்கு மாற்றம் செய்வதற்கு என்னிடத்தில் வந்து நீங்கள் சிபாரிசு செய்கிறீர்களே என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு நான் சுன்னத்துக்கு மாற்றம் செய்ய மாட்டேன் என்று சொல்லிக் கொடுப்பார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் உம்ராவிற்கு போகும்போது முதல் உம்ராவிலேயே அந்த காபிர்கள் தடுத்து விடுவார்கள். ஹுதைபியா என்ற இடத்தில் தடுத்து நிறுத்தப்படுவார்கள். சமரசம் செய்யப்படுவதற்காக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் மக்காவுக்குள் அனுப்பி வைப்பார். நாங்க சண்டை பிடிக்கிறதுக்காக வேண்டி வரல, உம்ரா செய்வதற்காக வந்திருக்கோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எல்லா மனிதனிடத்திலையும் பேசக்கூடிய ஒரு நல்ல தலைவர். எனவே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை என் பெருமானார் மக்காவிற்குள் அனுப்பி வைக்க அந்த மக்கத்து வாசிகள் எல்லாரும் சேர்ந்து பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆடை இருக்குல்ல, ஆடை அது கரண்டை காலுக்கு மேல இருக்கு. அந்த குறைஷி காப்பிர்கள் கேட்கிறாரு, என்ன தோழர் நம்மளுடைய ஸ்டைலே வந்து கரண்டைக்கு கீழே ஆடை கொடுக்கிறது தான், பெரிய பெரிய நபர்களினுடைய பழக்கம் அதுதானே, நீங்க என்ன கரண்டைக்கு மேல நீங்க இந்த ஆடையை உடுத்திருக்கீங்களா? என்ன பழக்கம் இது? பெரிய பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் ஆடையை கீழ் நகட்டி உடுப்பதுதான் அது கௌரவம்
இருந்துச்சு அரபியர்கள்ட்ட. ஆடையை கரண்டைக்கு கீழ் அப்படி பூமியோடு இழுத்து கொண்டு போகுவதுதான் மிகப்பெரிய கௌரவமாக கருதிய உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, தோழரை இப்படி செய்கிறீர்களே, இதை இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு வார்த்தை, ஹாக்கதா கானத் இஸாரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் இப்படித்தானே உடுப்பாங்க, ரசூலுல்லாஹ்வினுடைய ஆடை அது இப்படித்தான் இருந்தது, இப்படித்தான் எங்களுக்கும் கட்டளை போட்டார்கள். கரண்டைக்கு கீழ் செல்லக்கூடிய ஆடை அந்த நரகத்தினுடைய நெருப்பு துண்டு என்றல்லவா பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவார்கள். ஆக நபி இப்படித்தான் உடுக்கிறத நான் பார்த்தேன். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள் அல்லவா, அந்த தலைவர்களிடத்திலும் கூட நம்ம எத்தனையோ சுண்ணத்தை மறந்துட்டோம். இவன் பாப்பா அவன் பாப்பா அப்படின்னு சொல்லி எத்தனையோ நடந்தது தாடி வைக்காமல் தெரிகிறோம். வயசு நிறைய வயசாயிடும். ஒரு முதியோடு என்கிற பருவத்தை தொட்ட பிறகும் கூட ஒரு சொட்டு முடியில்லாமல் தாடியை மலித்து வலிக்கக்கூடிய எத்தனை நபர்களை நாம் பார்க்கிறோம். ஏன் தாடி ஸ்டைலா ரசூலுல்லாஹ் சொல்லி தந்ததை விட தாடி எடுப்பது ஒரு ஸ்டைலா? ரசூலுல்லாஹ் சொல்லி தந்ததை விட இதுதான் மார்க்கம் என்றல்லவா என் பெருமானார் சொன்னார்கள். மற்ற மனிதர்கள் பார்த்து உன்னை புகழ வேண்டும் என்பதற்காக மலிக்கிறோம். என் பெருமானார் துஆவல்லவா செய்வார்கள். மற்றவர்களினுடைய துஆவா உனக்கு முக்கியம். என் பெருமானார் இதுவல்லவா வாழ் என்று சொல்லி தந்தார்கள். இதைத்தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு செய்தாங்க. என்ன வேணா திட்டிட்டு போ, ரசூலுல்லாஹ் இப்படித்தான் செய்தாங்க, நான் இப்படித்தான் பண்ணுவேன். உடன்படிக்கை செய்ய வந்தவர்கள் கொஞ்சம் அவங்களுக்காண்டி கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போலாம், அப்படியாப்பா அப்படின்னு பண்ணலாம். இல்லை இல்லை, மார்க்கத்தை விட்டுக் கொடுக்கவில்லை, நபியுடைய சுன்னத்தை ஒருபோதும் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று வம்படியாக அதை அமல்படுத்தி காமித்தார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. நம் வாழ்க்கை நபியுடைய சுன்னத்தை நாம் எப்படி பின்பற்றுகிறோம்? அலி ரலியல்லாஹு அன்ஹு நான்காவது சலிவா ஒரு வாகனத்தில் ஏறுவாங்க. ஏறி முடித்து விட்டு அழகா வாகனத்தில் ஏறும்போது துவான் இருக்குல்ல, சுப்ஹானல்லதி சஹரலனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த துவா. இதை ஓதிடுவாங்க. இதற்கு பிறகும் கூட ரசூலுல்லாஹ் சில துவாக்களை ஓதியதாக இருந்தால் அதையும் சேர்த்து ஓதிவிட்டு ஃபலஹிக சிரிப்பாக அழுதியவர்களாக சஹாபாக்கள் கேட்பாங்க, என்னங்க சிரிக்கிறீங்க, துவா ஓதிட்டீங்க, எல்லாம் ஓதிவிட்டு நீங்கள் சிரிக்கிறீர்களே அப்படின்னு ஒரு வார்த்தை. ரசூலுல்லாஹ் சிரிச்சாங்க. ஒரு முறை ரசூலுல்லாஹ் வாகனத்தில் ஏறி நான் சொன்ன இந்த துஆவை ஓதி அல்லாஹ்வை புகழ்ந்து வலஹிக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி சிரித்தார்கள், நான் சிரிப்பேன் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாரை பின்பற்றினார்கள். அடிக்கு அடியாக ஆக சஹாபாக்கள் முழுக்க 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 பெருமானாரினுடைய இந்த வாழ்வை அப்படியே ஒட்டி நடந்தார்களே. நம் வாழ்வு எப்படி இருந்து கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். நபிக்கு பிரியமானதுதான் எனக்கு பிரியமானது என்று வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார்கள். நபிக்கு எது வெறுப்பானதோ அது எனக்கும் வெறுப்பானது என்று வாழ்வை மாற்றிக்கொண்டார்கள். அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு மதீனால அவங்க வீட்டுல தான் ரசூலுல்லாஹ் தங்கினாங்க. அபூ அய்யூபுல் அன்சாரி தினசரி இவர்களுடைய அந்த வீட்டில் இருந்துதான் ரசூலுல்லாஹ் மேல் பகுதியில் தங்குவார்கள், இவர்கள் கீழ் உணவு கொடுத்து விடுவார்கள். என் பெருமானாருக்கு ஒரு முறை கொடுக்கப்பட்ட உணவு அப்படி சாப்பிடாமலேயே திரும்ப வருது. ரசூலுல்லாஹ் கொடுத்து விட்ட உணவு அப்படி சாப்பிடாமலேயே திரும்ப அந்த பணிவிடையாளர் கொண்டு வருகிறார். இதுக்கு ஆச்சரியம், என்னென்ன உணவை விட்டு போயிருச்சா, உணவை ரசூலுல்லாஹ் சாப்பிடலையே, என்னன்னு தெரியலையே, ஓடோடு விடுகிறார் நபியிடத்தில். நபியே, இன்றைக்கு உணவை நீங்கள் கை வைத்தது போல தெரியவில்லையே, சாப்பிடவில்லையே நபியே. பெருமானார் சொல்வார்கள், இது பூண்டு கலக்கப்பட்டிருக்கிறது தூளரே, நான் இப்போது பள்ளிக்கு செல்ல வேண்டும், பூண்டு சாப்பிட்டு விட்டு செல்வது அது நல்ல நல்ல, எனவே நான் அதை விட்டு விட்டேன், ஒதுக்கி விட்டேன் என்று பெருமானார் சொல்ல, அப்போது அந்த அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு சொல்வார்கள், ஃபைன்னி அக்ரமா தக்ரஹு, நபியே உங்களுக்கு பிடிக்காதது எனக்கும் பிடிக்காதது, நீங்கள் வெறுத்தது நான் எனக்கு வெறுத்ததாகவே நான் ஆக்கிக் கொண்டேன் நபியே என்று பூண்டை ஒதுக்கி விட்டார்கள். அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு, ஏன் நபிக்கு சாப்பிடுவது விருப்பம் இல்லை, எனக்கும் விருப்பம் இல்லை. இப்படி நம்ம என்னைக்காவது ஒரு விஷயத்தை பண்ணிருக்கோமான்னு யோசிச்சு பார்த்தீங்களா? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவரை பதிவு செய்யறாங்க.
நபியோடு ஒரு சபையில் நாங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம். ஒரு சபை ரசூலுல்லாஹ் அந்த சட்டியில் இருக்கக்கூடிய சாணால ஆப்பை விட்டு எதையோ தேடுறாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் கரியை தான் தேடுறாங்க போல தெரியுது. ரசூலுல்லாஹ் கரியை தேடுகிறீர்களா யஹ்முன் அப்படின்னு கேட்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க துப்பா சுரைக்காய் எனக்கு பிடிக்கும், அதை தேடிட்டு கேட்ட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சுரைக்காய் நபிக்கு பிரியம். அனசரதி எல்லாம் விளையாட சொல்றாங்க எனக்கு அது பிடிக்கவே செய்யாது. சுரைக்காய் நான் சாப்பிட்டதில்லை, அன்றைக்கு தெரிந்து கொண்டேன் ஓ நபிக்கு பிரியமான கனியோ அது, நபிக்கு பிரியமான காய்கறியா. ஃபலம் அஸல் அஹப்பு துப்பா முதியௌமைதி, அன்றைய தினத்திலிருந்து சுரைக்காய் இல்லாத அந்த நாட்களை நான் கழித்ததில்லை. நபிக்கு பிரியமானதாகவே எனக்கு பிரியமானதாக என் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டேன். நாம எதை மாத்தி இருக்கோம்? இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் பிரியப்பட்டாங்க அப்படின்னு நாம எதை பிரியப்பட்டிருக்கோம்? ரசூலுல்லாஹ் சுன்னத்திலேயே நமக்கு எது பிடிக்குமோ அதை தான் செய்வோம். அப்படிதானங்க? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்திலேயே அது எனக்கு இது கொஞ்சம் பிடிக்கும், சுருமா போடலாம், ஸ்டைலா இருக்கும் பார்க்கறது, அதை போடுவோம். வாலிப பசங்க கூட போடுவாங்க, ஏன் சுருமா போடுறது ஸ்டைலா, ஆனா தொப்பி போட மாட்டேன், அது கொஞ்சம். ஆக இந்த சாமி சொல்கிறார்கள் அல்லவா, நபிக்கு பிடித்ததாக எனக்கு மாற்றிக்கொண்டேன், அது வரைக்கும் அந்த காய்கறி எனக்கு பிடிக்காது என்று சொல்வார்கள். இப்படி நம் வாழ்க்கையில் என்ன மாற்றிருக்கிறோம் நான் என்று யோசிக்க வேண்டும். எல்லா சாமியும் இப்படித்தாக இருந்தாங்க. எல்லா நேரத்திலேயும் நபி எதை சொன்னார்கள், நபி என்ன செய்தார்கள், நபியுடைய அசைவு எப்படி இருந்தது, நபி சிரித்தார்களா நான் சிரிப்பேன், நபி என்ன செய்தாலும் நான் செய்வேன் என்று தன் வாழ்க்கை முழுக்க மாற்றிக்கொண்டார்கள். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அந்த போர்ல 3வது தலைவர் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம்ல, நபியின் மீது அதிகமாக கவிபாடக்கூடியவர், நபியை புகழ்ந்து பாடக்கூடிய 3 சஹாபிகள் இவர் ஒரு சஹாபி. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு ஒருமுறை பெருமானார் பள்ளியில இருந்து மெம்பர் படியில ஃபுதுவா செய்து கொண்டிருக்கும் போது பேசிக் கொண்டிருக்க அங்க சலசலப்பா இருக்குது. ஒளிச்சுவர இடத்துல பள்ளிக்கு கடைசியில சலசலப்பா ரசூலுல்லாஹ் இஞ்சிலி சூடுங்க உட்கார்ந்து போலவே ஏன் அப்படி நிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. இது கொஞ்சம் தெருவுல நடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா காதுல விழுந்துச்சு. என்ன செய்யுமா ஜலச அங்கே உட்கார்ந்துட்டு அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ஏன் நபி உட்காருங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல, அது ஏன் காதுல விழுந்துட்டு, என் காதுல என்ன விழுந்தாலும் ரசூலுல்லாஹ் வார்த்தையை நான் அமல்படுத்துவேன். அது எந்த இடத்துல இருந்தாலும் சரிதான். உங்களை பார்த்து சொன்னாலும் என் காதில் அல்லவா அந்த வார்த்தை விழுந்தது. அப்படி இருந்த சஹாபி எப்படி மாறிட்டார் பாத்தீங்களா? ரசூலுல்லாஹ் அழகாக சீர்படுத்தினார்கள். அவர் தரியத்து பாதையிலேயே அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அமர்ந்தார். அதுக்கடுத்து ரசூலுல்லாஹ் கேள்விப்பட்டு அவர் கூட்டு வர சொன்னாங்கன்னு ஹதீஸ்ல இருக்குது. இப்படி சஹாபிகள் பின்பற்றினார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் முத்தபிஉ சுன்னா, நபியுடைய சுன்னத்தை தேடி தேடி அமல் செய்வார்கள். ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல போனா என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல போனா என்ன பண்ணுவாங்கன்னு தேடி பிடிச்சு அமல் செய்யக்கூடியவர் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மறைவுக்கு பிறகு கூட சஹாபுல் கிராம் பெரிய பெரிய சஹாபிகளெல்லாம் போவாங்க. நீங்க ரசூலுல்லாஹ் சஃபர் போனா எந்த இடத்துல தங்குவாங்க சொல்லுங்க? ரசூலுல்லாஹ் பயணம் போனா எந்த இடத்துல தூங்குவாங்க சொல்லுங்க? ரசூலுல்லாஹ் சஃபர் போனா எந்த இடத்துல சாப்பிடுவாங்க சொல்லுங்க என்று எல்லா சஹாபிகளிடத்திலையும் கேட்டு இந்த சுன்னத்தை அமல்படுத்துறதுக்காக வேண்டிய சஃபர் போவார்கள். ரசூலுல்லாஹ் அமர்ந்த இடத்தில் என் வாழ்நாளில் நாம் அமர்ந்திருக்க வேண்டும் என்பதற்காகவே பயணம் செய்வார். ரசூலுல்லாஹ் சாப்பிட்ட இடத்துல நான் சாப்பிட்டிருக்கணும்னு பயணம் செய்வார். ரசூலுல்லாஹ் ஒரு முறை ஒரு ஓடை இருந்தது, அந்த ஓடையை தாண்டி குதித்தார்கள். இவர்கள் செல்லும் போது ஓடையில தாண்டினாங்க. ஏன்? ரசூலுல்லாஹ்வுடைய கால்கள் தாண்டியதை நான் தாண்டினேன். ரசூலுல்லாஹ் செல்லும் போது மரம் இருந்தது, குனிந்து சென்றார்கள். இப்போது மரம் இல்லை, நான் குனிவேன். ஏன்? ரசூலுல்லாஹ்வுடைய தலை குனிந்தது, நான் குனிவேன் என்று நபியினுடைய சுன்னத்தை தேடி பிடித்து அமல் செய்த சஹாபி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. சனிக்கிழமை வந்துட்டாங்க. இவங்களுக்கு ஒரு பிரதான அமல் உண்டு. ஊருக்கு வரை குபா பள்ளின்னு ஒரு பள்ளி உண்டு, அந்த பள்ளிக்கு நடந்து விடுவார். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஏன் இப்படி பண்றீங்க சொல்லுவார். ஒரு சனிக்கிழமை ரசூலுல்லாஹ் குபா பள்ளிக்கு நடந்தே போறதெல்லாம் பார்த்தேன்.
ரசூலுல்லாஹ் குபா பள்ளிக்கு ஒரு சனிக்கிழமை நடந்து போறதை நான் பார்த்தேன். சொல்கிறார்கள், இவர்கள் மௌத்தாகும் வர சனிக்கிழமை குபா மஸ்ஜிதுக்கு நடந்து போவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து சென்றார்கள். நானும் நடந்து செல்வேன், சனிக்கிழமை நடந்து செல்வேன், அந்த நேரத்தில் நடந்து செல்வேன், வாழ்க்கை முழுக்க நடந்து செல்வேன் என்று நபியினுடைய சுன்னத்தை இந்த அளவுக்கு இவர்கள் அமல்படுத்தினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நீங்க யாரையாவது நம்ம சுன்னத்துக்குள்ள ஃபர்ல செய்யறோமா? சுன்னத்தெல்லாம் முடிஞ்சா செய்யணும்ப்பா. இமாம்கள் சொல்கிறார்கள், முதலாவது சுன்னத்தின் ஓகே ஹுர்மானின் ஃபர்த். எந்த ஒரு மனிதன் சுன்னத்தை அலட்சியமாக கருதுகிறானோ அவனுக்கு ஃபரலை செய்வதற்கு இறைவன் தடை செய்து விடுவான் என்று வருகிறது. ஃபரலை செய்ய விடாமல் இறைவன் தடுப்பான் என்று வருகிறது. நீங்க நல்ல கவனிச்சு பார்த்தா தெரியும், சுன்னத்தே தொழாத நபர்கள் ஃபரலையும் விடுவாங்க. சுன்னத்தை பற்றி பிடிக்காத, சுன்னத்து தொழுகையில் ஈடுபடாத நபர் நல்லா பார்த்தா தெரியும், ஃபரல் தொழுகையில கண்டிப்பா விடுவாங்க, கோட்டை விடுவாங்க, ஓட்ட விடுவாங்க. சுன்னத்தை பற்றி பிடிக்கும் நபர் ஃபரலையும் பற்றி பிடிப்பார். அந்த சுன்னத்தில் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஈடுபாடு பெற வேண்டும். சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தார். எல்லா சுன்னத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க ரசூலுல்லாஹ். வெளியே நடக்கிற சுன்னத்தெல்லாம் வந்து சஹாபாக்களுக்கு தெரியும். வீட்டுக்குள்ள என்ன ரசூலுல்லாஹ் செய்யறாங்கன்னு தெரியாது, அதையும் கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. இப்ப நம்ம நாட்டில் யோசிப்போம், அவங்க செய்து தெரிஞ்சுட்டா இதையும் நம்ம அமல்படுத்தணும், கேட்காம இருந்துருவோம். அப்படி அல்ல, சஹாபாக்கள் மனைவிமார்களிடத்தில் சென்று அழகாக கேட்பார்கள். அக்கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதிரு மின் அவ்வலி லைலி அவ் மின் ஆகிரி, எப்ப வித்திரு தருவாங்க மனைவிமார்களிடம் கேட்கிறாங்க சஹாபி. இரவினுடைய முற்பகுதியிலா அல்லது பிற்பகுதியிலா? மனைவிமார்கள் சொல்வார்கள், சில நேரத்தில் முற்பகுதியிலும் தொழுதிருக்கிறார்கள், சில நேரத்தில் பிற்பகுதியிலேயும் தொழுதிருக்கிறார்கள். இரண்டும் சுன்னத். முன்னாடி இஷாவுக்கு முன்னாடி தொழுவது, இப்பவுமே தொழுவது சுன்னத்து தான். தஹஜ்ஜுக்கு முன்னதாக எழுந்து தொழுவது சுன்னத்து தான், வித்ர் தொழுகை. சஹாபாக்கள் இப்படி கேட்பார்கள், என் பெருமானார் எப்படி குர்ஆன் ஓதுவார்கள்? ரகசியமாக மெதுவாக ஓதுவார்களா, எஜிகர் அல்லது சத்தமிட்டு ஓதுவார்களா? சொல்வார், உபமா எஜிகர், சில சமயம் சத்தமிட்டும் ஓதுவார்கள், சில சமயம் சத்தமில்லாமல் ஓதுவார்கள் என்று சஹாபாக்களுக்கு சொல்ல, இரண்டும் சுன்னத்து என்று சஹாபிகள் புரிந்து கொள்வார்கள். இப்படி எல்லா விஷயத்தையும் சஹாபாக்கள் தெரிந்து கொண்டார்கள், அமல்படுத்தினார். சுன்னத்து ஒரு சஹாபிக்கு தெரியாம இருந்துன்னு சொல்லி எத்தனை சஹாபிகள் அழுதிருக்கிறார்கள் தெரியுமா? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நான் சொன்ன முத்தபிஉ சுன்னா, சுன்னத்தை தேடி பிடித்து அமல் செய்யக்கூடிய அந்த சஹாபியை பத்தி சொல்றாங்க. இந்த சஹாபிக்கு ஒரு பழக்கம், என்ன பழக்கம் அப்படின்னா, ஜனாசா தொழுகைக்கு வருவார். யுஸல்லி அலல் ஜனாஸத ஃபில் மஸ்ஜிதி ஃபகத் வலா யத்பஉஹா ஃபில் மக்பரா. அடக்கம் செய்யறதுக்கு வர மாட்டார், ஒரு பழக்கம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பழக்கம். ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்வார், அடக்கம் செய்வதற்காக வேண்டிய கபர் வரைக்கும் அவர் செல்வதில்லை என்று ஒரு தோழர் இவரிடத்தில் கேட்டனர். தோழரை, நீ ஜனாசா தொழுகைக்கு வரத நான் பார்த்திருக்கேன், ஆனால் மக்பரா அடக்கம் செய்வது வரை நீங்கள் வந்ததில்லையே என்று கேட்க, இவர் சொல்வார், ஜனாசா தொழுகைக்கு வரதுதான் நன்மை. அந்த தோழர் சொல்வார், தோழரை உங்களுக்கு ஹதீஸ் தெரியாதா? ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டால் ஒரு மனிதனுக்கு கீராத்து நன்மை, ஒரு கீராத்து நன்மை. வானம் பூமியினுடைய அளவு என்று சொல்வார், ஒரு கீராத்து நன்மை. ஆனா ஜனாசா தொழுகைக்கு பின் கபர் வரைக்கும் எந்த ஒரு மனிதன் அடக்கம் செய்வதற்கு செல்கிறானோ கீராத்தானி, 2 கீராத்து நன்மை என்று இந்த சஹாபியிடத்து சொல்ல வருத்தம். இந்த இரண்டாவது சுன்னத்து எனக்கு கிடைக்காமல் போய்விட்டது. கைஃப தஃபூதுனனி ஹாதிஹி சுன்னா, இவ்வளவு நாள் எனக்கு இந்த விஷயம் தெரியாம போயிட்டேன். ஐயோ, இரண்டாவது சுன்னத்தை பின்பற்றினால் இத்தனை நன்மைகளா? அது என் பெருமானார் சொன்னதுண்டோ? தோழரை, தெரியாமல் விட்டு விட்டேனே. கைஃப தஃபூதுனனி ஹாதிஹி சுன்னா, ஒரு நபியுடைய வழிமுறை எனக்கு துண்டித்து விட்டது, எனக்கு ஏற்பட்ட கைசேதமே என்று அந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கைசேதப்பட்டார்கள் என்று இருக்கிறது, ஒரே ஒரு சுன்னத்தை விட்டதற்காக. இப்படி எந்த சுன்னத்தை நாம் விட்டதற்காக நாம் வருத்தப்பட்டோம் என்று நாம் பார்க்க வேண்டும். எல்லா சஹாபிகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுக்க பின்பற்றினார்கள். அப்படிப்பட்ட வாழ்வு நமக்கு வர வேண்டும். சஹாபிகள் முழுக்க பின்பற்றினார். நான்காவதாக, நாம ரசூலுல்லாஹ் பின்பற்றும் விஷயத்தில் எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம் நம்ம யோசிக்கிறோம்.
சஹாபிகளுடைய ஒரு சுன்னத்தை சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு சபைக்கு வந்து இப்படி அறிவிப்பு செய்தார், அலைக்கும் பில் அபுகார், தோழர்களே கன்னி பெண்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் இப்படி சொல்ல தேவையில்லை தானே, கன்னி பெண்களை தானே எல்லாம் தேடி திருமணம் செய்யணும். யாராவது நம்ம விதவை பெண்ணை திருமணம் செஞ்சிருக்கோமா? சஹாபிகளுக்கு மத்தியில் எம்பெருமானார் இப்படி சொல்வார்கள், தோழர்களை நீங்கள் கன்னிகளை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். இந்த ஹதீஸினுடைய வரலாறு என்ன தெரியுமா? சஹாபாக்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு. என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைமார்களை எல்லாம் தெரிந்து கொண்டு பார்த்து கொண்டு ரசூலுல்லாஹ் திருமணம் முடித்த அதிகமான நபர்கள் விதவை, திருமணமான நபர்கள். விதவைக்கு வாழ்வளித்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பார்த்த சஹாபிகள், ரசூலுல்லாஹ்வுக்கு விதவை பெண்களை பிடிக்கும், எனவே இவங்களும் விதவை பெண்ணை திருமணம் முடிக்க ஆரம்பிச்சாங்க. சஹாபிகள் வரிசையா என்னுடைய வீட்டாரிடத்திலே குடும்பத்தில் சொல்லி ஒரு வார்த்தை, கன்னி பெண்ணெல்லாம் முடிக்க, விதவை பெண்ணை எங்கேயாவது மதீனாவில் இருந்தா எனக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கலாட்டா கல்யாணம் முடிக்க மாட்டேன். இப்படி சஹாபிகள் சொல்லி 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 கடைசியில் மதீனாவில் விதவை பெண்கள் காலியா போச்சு. கன்னி பெண்கள் அப்படியே தரிபட்டு விட்டது. கன்னி பெண்களை யாரும் திருமணம் முடிக்கவில்லை. சஹாபிகள் முழுக்க முழுக்க விதவை. இந்த விஷயத்திலே ரசூலுல்லாஹ் பின்பற்றினாங்க. கன்னியாளம் யாரை திருமணம் செய்து கொள்வது என்கிற விஷயத்திலேயும் என் பெருமானார் விதவையை முடித்ததினால் என் வாழ்க்கை துணையாக எனக்கு காலம் முழுக்க நம்ம தேர்வு செய்யக்கூடிய மனை எவ்வளவு நம்ம தேர்வு செய்வோம், ஒரு பெண்ணை நம்ம எவ்வளவு ஆய்வு செய்து எடுப்போம். சஹாபிகள் விதவை பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. இது எப்படி இருந்தாலும் தெரியுதா? ரசூலுல்லாஹ்வுக்கு விதவையின் மீது பிரியம், விதவைக்கு வாழ்வளித்தார்கள், எனவே என்னுடைய வாழ்வும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று மாற்ற இது வளமைக்கு ஒரு பெரிய மாற்றமாகிவிட்டது. இதற்கு பயந்துதான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அலைக்கும் பில் அபுகார், தோழர்களே கன்னி பெண்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல காரணம் இதுதான். கன்னி பெண்களை யாரும் திருமணம் முடிக்காமல் இருந்ததனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார். இப்படி சஹாபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுக்க பின்பற்றினார். சஹாபி பெருமணிகளும் அப்படித்தான். ஆண்களை பற்றி நம்ம இவ்வளவு தெரிஞ்சவன், சஹாபி பெண்மணிகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை வார்த்தையை அளவுக்கு அதிகமாக மதித்தார்கள், வாழ்ந்தார்கள். ஆரம்ப காலத்துல இந்த பர்தாவினுடைய சட்டம் எல்லாம் கிடையாது. பெண்கள் தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆயத்து முதலா இறங்குகிறது. பெண்கள் தங்களுடைய முகத்தை மறைத்துக் கொள்ளட்டும், தங்களுடைய அங்கங்களை மறைத்துக் கொள்ளட்டும் என்கிற ஆயத்து இறங்குகிறது. இதை சஹாபிகள் தன்னுடைய மனைவிமாரிடத்தில் சென்று சொல்றாங்க. ஆயத்து நைட்டு இறங்குது, இரவு நேரத்தில் இறங்குது. சஹாபிகளுக்கு என் பெருமானார் ஓதி காமித்தார்கள். சஹாபிகள் தன்னுடைய மனைவிமாரிடத்தில் என்று சென்று சொல்ல என்ன நடந்தது தெரியுமா? அப்போ உடனே வெளியே போய் பர்தாவை வாங்கிட்டு வர முடியும். நைட்டு நேரத்தில் இறங்க ஆயிடுது. அதுக்கு அடுத்த நாள் தொழுகை. அப்போது தொழுகுவது வழக்கம். பெண்களுக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா? தன்னுடைய ஆடையில் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு இவங்களும் பர்தாவை உருவாக்கிட்டாங்க. இருக்கக்கூடிய ஆடைகளை எல்லாம், அதிகமான துணிகளை எல்லாம் கிழித்து முகத்தை உடனே இந்த பெண்கள் மறைத்துக் கொண்டார்கள். ஏன் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைப்பதற்கு கட்டளை போட்டு விட்டார்கள். உடனே அமல்படுத்த வேண்டும் என்று அந்த சஹாபிய பெண்மணிகள் கட்டுப்பட்டார்கள். நம்முடைய பெண்மணிகள் இந்த விஷயத்தில் நாம் கவனிக்க வேண்டும். அல்லாஹ் நம்மிடத்திலேயும் கேள்வி கேட்பார். பர்தா அணிகிறார்களா இல்லையா என்ற சந்தேகங்களை எல்லாம் பர்தா போடுவாங்க. அதை ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த முறையில் அணிகிறார்களா இல்லையான்னு நம்ம கவனிக்கணுமா இல்லையா? பர்தாவினுடைய அந்த இதை பற்றி சொல்லும்போது பிறருடைய பார்வையை ஈர்க்காதவாறு ரொம்ப டைட்டா அந்த ஆடை இருக்கக்கூடாது என்று சொல்லுவார்கள். இலகிய ரொம்ப சாஃப்டான உள்ள தெரியக்கூடிய அப்படிப்பட்ட துணியாக இருக்கக்கூடாது என்று சொல்லுவார்கள். பிறரை ஈர்க்கக்கூடிய அதிகமான கற்களை கொண்டு பிறரை பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த பர்தா இருக்கக்கூடாது என்று சொல்வார்கள்.
அப்ப இப்போது அணியக்கூடிய ஃபர்தாவில் நமக்கு ஆச்சரியமா இருக்கு. அதை சேலையை கொடுத்துட்டு அவங்க வெளியே போயிடலாம், ஃபர்தாவே போட தேவை. சேலையை விட ஃபர்தால தான் கல் அதிகமா இருக்கு. இந்த கையில இவ்வளவு தூரம் கல், இந்த சைடு இவ்வளவு தூரம் கல், இது இவ்வளவு பறந்து போற மாதிரி வேற வருது கொஞ்சம் இந்த கோட்டு மாடல்ல. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெண்கள் பயந்து கொள்ள வேண்டும். எப்பெருமான ஒரு ஹதீஸில் இப்படி சொல்வார்களே, பிறர் பார்க்க வேண்டும் என்று எந்த ஒரு பெண்மணி வெளியில் நடந்து போகிறார்களோ, நறுமணம் தேய்த்து கொண்டு போகிறார்களோ, அவர் இப்படிப்பட்டவன் என்று விபச்சாரி என்றல்லவா எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி பேசினார்கள். பெண்மணிகளுக்கு எம்பெருமானார் நிறைய நடைமுறையை சொல்லிக் கொடுத்தார்கள். நம் வீட்டு பெண்மணிகளுடைய ஆடையை நாம் கவனிக்க வேண்டும். இல்ல நம்மிடத்திலேயும் கேள்வி கேட்பானா இல்லையாக சஹாபிய பெண்மணிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுக்க 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 கட்டுப்பட்டார்கள். நம் வீட்டு பெண்மணிகளுக்கும் நாம் இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும், அமல்படுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா நாம் எல்லோருக்கும் கிருபை செய்வாராக. நபியுடைய சுன்னத்தை நம்ம பின்பற்றுவோம். ரசூலுல்லாஹ் நம்மளை பத்தி சில விஷயங்களை சொல்லுவாங்க. நான்காவதாக நாம சுன்னத்துல எப்படி இருக்கிறோம்னு தெரியும் நிறைய. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் தரக்க மின்கும் உஷ்ரமா உமிர பிஹி ஹலக. ஒரு காலம் இருக்கும் இன்னக்கும் ஃபீ ஸமானி. அதுல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் 10 விஷயம் சொன்னேன்னா அந்த 10 விஷயத்துல உஷ்ர ஒரே ஒரு விஷயத்தை ஒரு மனிதன் விட்டுட்டு 9 அமல்படுத்தினாலும் ஹலக்க அவன் நாசமாகி விடுவான் என்றார்கள். நான் ஒரு 10 நடைமுறை சொல்லி தந்து அதில் ஒன்றை விட்டு 9 அமல் செய்தாலும் கூட அவன் நாசமாகி விடுவான். இந்த ஒன்றை விட்டதற்காக வேண்டும். இது ஒரு காலம். இப்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சும்ம யாதி ஸமான், பிறகு ஒரு காலம் வரும், மன் அமில மின்ஹும் பிஉஷ்ரி. அந்த காலத்துல 10ல ஒரே ஒரு சுன்னத்தை ஒருத்தர் எடுத்தாலும் கூட நஜா வெற்றி பெறுவான்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உஷ்ரமா உமிர பிஹி, நான் ஒரு 10 விஷயம் சொன்னேன், ஒவ்வொரு விஷயத்துல இவனால செய்ய முடியாது, சரி விடுங்க, ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துட்டானா இல்லையா நஜா அவன் வெற்றி பெறுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருவார்கள். நாம் அந்த விஷயத்தில் எப்படி இருக்கிறோம் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த சுன்னத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம் பின்பற்றுகிறோம் என்று நாம் பார்க்க வேண்டும். காலையில் ஒரு மனிதன் குளித்ததில் இருந்து ஒரு மனிதன் படுக்கைக்கு செல்லும் வரை சுன்னத்துகள் இருக்கிறது. முழித்த போது எம்பெருமானார் என்ன செய்ய சொன்னார்கள், என்ன துஆ ஓத சொன்னார்கள் என்பதில் ஆரம்பித்து இரவு தூங்கும் வரை எம்பெருமானார் என்ன சொன்னார்கள் என்று இருக்கிறது. ஒரு மனிதன் எந்த ஆடை அணிவது சுன்னத் இருக்கிறது ஹதீசுகளிலே, எந்த நிறத்தில் அணிவது சுன்னத் ஹதீஸில் இருக்கிறது. ஒரு மனிதன் எப்படி மோதிரம் அணிவது சுன்னத் ஹதீஸில் இருக்கிறது. எந்த விரலில் அணிவது சுன்னத் ஹதீஸில் இருக்கிறது. எந்த அளவு, எந்த கிராம், எவ்வளவு கிராம் வெள்ளி மோதிரம் அணிகிறது சுன்னத் இருக்கிறது. இமாம்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். எல்லாவற்றையும் சொல்லி தந்த எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல யாருமே அப்படி கிடையாது. என்னை பின்பற்றுங்கள் என்று எந்த ஒரு தலைவரும் சொன்னது கிடையாது. நான் சொன்னதை வேணா கேட்டுக்கன்னு சொல்லுவாங்க, நான் எழுதிய புத்தகத்தை படிச்சுக்கன்னு சொல்லுவாங்க, நான் மேடையில பேசும்போது இதை அமல்படுத்துங்கன்னு சொல்லுவாங்களே தவிர நான் வாழ்ற மாதிரி வாரன்னு எந்த ஒரு தலைவரும் சொன்னது கிடையாது. அப்படி எந்த ஒரு தலைவரும் நல்லவராக வாழ்ந்ததும் கிடையாது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமே என் வாழ்க்கையை நீங்கள் வாழ்க்கையாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன ஒரே தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். ஆக நபியுடைய சுன்னத் விஷயத்தில் நாம் எப்படி இருக்கிறோம்? மன் தமஸ்ஸக பிசுன்னதி இந்த ஃபஸாதி உம்மதி. ஒரு ஃபஸாதான நேரத்துல, குழப்பமான நேரத்துல மன் தமஸ்ஸக பிசுன்னதி, என்னுடைய ஒரே ஒரு சுன்னத்தை எந்த ஒரு மனிதன் பற்றி பிடிக்கிறான், எந்த ஒரு ஆண் எந்த ஒரு பெண் பற்றி பிடிக்கிறாளோ ஃபலஹு அஜ்ரு மிஅத்தி ஷஹீத், 100 ஷஹீதினுடைய கூலி என்று சொன்னாலும் ஒரே ஒரு சுன்னத்தை அமல்படுத்தியது. ஒரே ஒரு நபியினுடைய சுன்னத்தை ஒரு குழப்பமான ஃபஸாதான காலகட்டத்திலே எந்த ஒரு மனிதன் தொடர்ந்து அமல்படுத்துகிறானோ, இது நபியினுடைய சுன்னத், நான் இதை விட்டு கொடுக்க மாட்டேன் என்று வம்படியாக நபியினுடைய சுன்னத்தை வச்சு பிடிக்கிறானோ, இவனுக்கு ஒரு ஷஹீத் அல்ல 100 ஷஹீதுடைய கூலி கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஷஹீதுடைய கூலி நமக்கு வேணுமா வேண்டாமா? நபியுடைய சுன்னத்தை பின்பற்றணுமா வேண்டாமா? இன்ஷா அல்லாஹ்
நபியினுடைய சுன்னத்தை எதையெல்லாம் நமக்கு தெரிந்ததோ அதை இன்ஷா அல்லாஹ் நாம் எல்லோரும் அமல்படுத்த வேண்டும். ஒரு இமாமுக்கு ஒருவர் மாற்றம் செய்தால் அவருக்குள்ள அதாப் என்ன தெரியுமா? ஹதீஸ்ல இருக்குது, மன் இதா ரஃபா ரஸஹு கபுலல் இமாம். ஒரு இமாம் தொழு வைக்கிறாரு, தொழு வச்சுட்டு சுஜூத் ருக்குவுக்கு போறாரு. ருக்குவுக்கு போயிட்டு இந்த இமாம் எஞ்சிருக்கிறதுக்கு முன்னாடி, எழுப்புவதற்கு முன்னாடி பின்னாடி இருக்கக்கூடிய மகமும் எஞ்சிட்டான். வேணும்னே இவர் எஞ்சா தான் நான் எஞ்சிக்கணுமோ அப்படின்னு எஞ்சிட்டான். நான் முன்னாடி எஞ்சி காட்டுறேன் பாரு அப்படின்னு எஞ்சிட்டான். இந்த பின்னாடி சொல்லக்கூடிய இந்த மாமுவுக்கு என்ன தண்டனை தெரியுமா? ராசஹிமார், கியாமத்துல இவன் கழுதையுடைய முகத்தை கொண்டு எழுப்பப்படுவான் என்ற ஹதீஸில் வருகிறது. என்ன தப்பு செய்தான்? இமாமுக்கு ஒரே ஒரு நேரத்துல மாற்றம் செய்தான். அவர் எஞ்ச பிறகு இவன் எழும்ப வேண்டும். அவருக்கு முன்பாகவே இவன் எழுந்துவிட்டு வேண்டுமென்றே எழும்பிவிட்டான் என்றால் இன்னொரு ஹதீஸில் வருது, இவன் எழுப்பப்படுவதே கழுதையாகத்தான் எழுப்பப்படுவான் என்று வருகிறது. ஒரு இமாம் ஒரு மனிதன் மாற்றம் செய்யும் போது இவ்வளவு பெரிய அதாபு என்று சொன்னார். ரசூலுல்லாஹ்விற்கு ஒருவன் மாற்றம் செய்யப்பட்டால் அவனுக்கு எந்த அதாபுன்னு நம்ம பயந்து கொள்ள வேண்டுமா இல்லையா? ஒரு இமாமுக்கு ஒரு மனிதன் ஒரே ஒரு நேரம், ஒரு தொழுகையில தாங்க, தொழுகை முழுக்க கிடையாது, தொழுகையில ஒரே ஒரு நேரத்துல ருக்குவிலிருந்து எழுந்திருக்கும் போது மாத்திரம் தலையை முன்னாலேயே உயர்த்தி விட்டால், மாற்றம் செய்தால் இவன் கழுதையாக மாற்றப்படுவான் என்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சுன்னத்திற்கு வாழ்க்கை முழுக்க ஒரு மனிதன் மாற்றம் செய்தால் இவன் எப்படி எழுப்பப்படுவான், இவன் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று இவன் அஞ்சு கொள்ள வேண்டாமா? நபியுடைய கட்டளைக்கு நீங்கள் மாற்றம் செய்கிறீர்களோ, துஸீபகும் ஃபித்னா அவ் யுஸீபகும் அதாபுன் அலீம். ஒன்று குழப்பம் உங்களுக்கு மத்தியில வரும். ஏகப்பட்ட குழப்பம் வந்து போச்சுங்க. ஏன்? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை விடுவிட்டதா? அவ் யுஸீபகும் அதாபுன் அலீம், உங்களை அதாபால் நாம் பிடிப்போம் என்று இறைவன் சொல்கிறான் அல்லவா? சுன்னத்தை விட்ட, சுன்னத்தை மதிக்காத, சுன்னத்தென்றே தெரியாத அந்த நபர்களை பார்த்து இறைவன் சொல்கிறார் என்று சொன்னார். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கு அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் கிருபை செய்வானாக. சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையாக வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா